உன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகத் தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நஜந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதன்றி நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்திற் திருவரங்கத் தமுதோங்கம் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைசு நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நின்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே. சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தம் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அள்ளும் பகலும் அமரம்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே. வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்குமி ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொய்ப்புகழ்கே. சுவாமி திருவரங்க தமுதினார் பிரபந்த காயத்ரி பிரபந்த சாவித்ரி என்று சொல்லக்கூடிய 108 பாசுரங்கள் அனுகிரகித்தார். அது சுவாமி ராமானுஜனுடைய திருவடிகளுக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. ஆச்சரியமான பாசுரங்கள் ராமானுஜ நூற்றந்தாதி. அநேகமாக ஒரு சாத்துமறை என்று ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருந்தால் அதுல திருவாய்மொழி சாத்துமறை, ராமானுஜ நூற்றந்தாதி சாத்துமறை நிச்சயம் இருக்கும். சாத்துமறைன்னு சொன்னால அதுதான் கிரமம். இத்தனைக்கும் இந்த ராமானுஜ நூற்றந்தாதி என்பது 4000 திவ்ய பிரபந்தத்திலே சேர்க்கப்படவில்லை. சேர்க்கப்படவில்லை என்றாலும் அதற்குண்டான கௌரவத்தை இதற்கு கொடுக்கிறார்கள். இப்ப 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கவில்லை என்றால் இப்ப அனத்தைன காலத்தில் சேவிக்கலாமே சுவாமி. அப்படி என்றால் சில காலங்கள், அதாவது கார்த்திகை மாசம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி தை மாசம் அஸ்த நட்சத்திரம் வரையில் அனத்தைன காலம்னு சொல்லுகிறார்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே. அதிலே நம்முடைய கிரகங்களிலே இந்தந்த கிரந்தங்கள் சேவிக்கப்படாது, 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கப்படாதுன்னு ஒரு வரமுறை வைத்துள்ளார்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே. அப்ப 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே இந்த ராமானுஜ நூற்றாந்தாதி கிடையாதுன்னு சொன்னேன். எப்ப கிடையாதோ, இப்ப உபதேச ரத்னமாலை ராமானுஜ நூற்றாண்டு 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே கிடையாது. திருவாயூர் நூற்றந்தாதி 4000 திவ்ய பிரபந்தத்திலே கிடையாது. அதனால் அனத்தைன காலத்துல அதை அத்தனையும் சேவிக்கிறோம். அதே போல இந்த ராமானுஜ நூற்றந்தாதியும் 4000 திவ்ய பிரபந்தம் கிடையாதுன்னு சொன்னீர். எப்ப கிடையாது, அப்ப அதையும் அனத்தைன காலத்துல சேவிக்கலாமே. ஆனால் சேவிப்பதில்லை. இருப்பினும் உபதேச ரத்தின மாலை திருவாயூர் நூற்றந்தாதி சேவிக்கிறோம். அதுவும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்படவில்லை. அதே போல ராமானுஜ நூற்றந்தாதியும் 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே சேர்க்கப்படவில்லை. இருப்பினும் அதை சேவிக்கும் போது இதை மட்டும் ஏன் சுவாமி சேவிப்பதில்லை? இதுதான் பெரிய புதிரா இருக்கிறது. ஒரு சந்தேகம் வரலாம். உண்மைதான், இது சேவிப்பது கிடையாது. இருப்பினும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்படவில்லை என்றாலும் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு என்ன கௌரவங்கள் உண்டோ அதே கௌரவத்தை இந்த ராமானுஜ நூற்றந்தாதிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நம்முடைய பூர்வாச்சாரியர்களாலே. அதனால்தான் இதை சேர்க்கவில்லை என்றாலும் சேர்த்த பிரபந்தத்துக்கு என்ன கௌரவமோ அதே கௌரவம் இதுக்கு கொண்டாடப்படுகிறது. சேர்த்துட்டா என்ன, சேர்க்கலாமே. சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நன்னா வைபவம் நன்னா தானே இருக்குன்ற. ஆழ்வார்களை தவிர ஆச்சாரியர்கள் பண்ணப்பட்ட கிரந்தத்தை 4000 திவ்ய பிரபந்தம் சேர்ப்பது என்பது கிடையாது என்கிற ஒரு வரைமுறையை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வைத்துக் கொண்டுள்ளார்கள். அதனாலேயே
அது சேர்க்கப்படவில்லை. சேர்க்கப்படவில்லை என்றாலும் அதற்குண்டான கௌரவத்தை கொடுக்கிறபடியாலே அது எந்த நிலை அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உண்டோ அதே நிலை ராமானுஜ நூற்றந்தாதிக்கு உண்டும் தெரிவிக்கிறார். இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கு. ஆனால் இதுல சம்பிரதாயத்துல கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்களும் உண்டு. சிலசாராருடைய கருத்து 4000 திவ்ய பிரபந்தத்தை சேர்ந்ததுதான் என்று. நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இதை சேர்க்கப்படவில்லை. இருக்கட்டும், அந்த விசாரத்துக்கு நம்ம போக வேண்டாம். நம் பூர்வாச்சாரியர்கள் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டுமே தவிர அதன் பிரகாரம் பார்க்கும்போது சேர்க்கப்படவில்லை. இருந்தாலும் அதற்குண்டான கௌரவங்கள் உண்டு. சரி, இப்ப ஒவ்வொரு பாசுரத்திலையும் இந்த ராமானுஜ நூற்றந்தாதிலே முன்பாதியிலே ஒரு விஷயம் எடுத்துக்கொள்கிறார், பின்பாதியிலே ஒரு விஷயம் சொல்கிறார். முன்பாதியிலே முதல்ல ஆழ்வாருடைய வைபவத்தை தெரிவிக்கிறார். எந்த ஆழ்வார்? எந்த ஆழ்வாரை பற்றி, அதாவது 8வது பாசுரம் தொடங்கி கிட்டத்தட்ட 19வது பாசுரம் பரியந்தம் ஆழ்வாருடைய வைபவம். அதுல எந்த ஆழ்வாருடைய வைபவத்தை தெரிவிக்கிறாரோ அது முன்பாதியில் தெரிவிக்கிறார். பின்பாதி, அந்த பாசுரத்தின் பின்பாதியிலே அந்த ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர் சுவாமி ராமானுஜர் என்று தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. அதை சொல்ல முடிஞ்ச உடனே பூர்வாச்சாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவன்னு சொன்ன போனோம். பூர்வாச்சாருடைய திருவடி சம்பந்தம் என்றால் நாதமுனிகள் தொடக்கமாக பெரிய நம்பிகள் பரியந்தம், அவ்வளவுதான் அவர் சொல்ல முடியும். ஏன்னா அதற்கு முன்னாடி பிற்பட்டவர்கள்னா ராமானுஜருடைய திருவடியை பற்றினவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். அப்ப முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியருடைய திருவடியை பற்றினவர் தான் சுவாமி ராமானுஜர். அப்ப அவர்களை யார் கடைசி? பெரிய நம்பிகள். அந்த பெரிய நம்பிகள் பரியந்தம் சொல்லப்பட்டிருக்கு. அது எங்க தெரியுது? ஆச்சரியமான பாசுரம் தொடங்குகிறார். ஆரப்பொழில் தென்குருகை பிரான் அமுதத்திருவாய் ஈரத்தமிழன் இசை நந்தோர்கட்கு இனியவர்தம் சீலை பயின்றியும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகும் ராமானுஜன் எந்தன் மாநிதியேன் தெரிவிக்கிறார். அப்ப நாதமுனுடைய திருவடி சம்பந்தம், நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகும். அவருடைய பெருமை என்ன, அவருடைய பக்தி வைராக்கியம் என்ன, அதான் சீலங்கொள் நாதமுனின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்பட சீல், நாதமுடைய சீலை பூர்த்தியாக வாரி பருகிறான் தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக பாசுரத்திலே ஆலவந்தாவுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவன் தெரிவிக்கிறார். நிதியை பொழிலம் முகிலென்று நீசர்தம் வாசல் பற்று துதிகற்றுலகில் துவல்கின்றேன் இனி தூய்நெறிசேர் எதிகட்கிறவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபெற்றுடைய ராமானுஜன் என்னை காத்தனனே என்று ஆலவந்தாவுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவன் தெரிவிக்கிறார். அதற்குள்ளேயே பெரிய நம்பிகளுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவன் என இதுல என்ன தெரிவிக்கிறான்? எதிகட்கிறவன் யமுனை துறைவன் இணையடியாம், இணையடின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆலவந்தாவுடைய இணைவெறி இணையடி பெரிய நம்பின்னு சொல்லலாம். ஆலவந்தாவுடைய இணையடி சுவாமி ராமானுஜன் தெரிவிக்கிறான். அதான் ரெண்டுமே அங்க தெரிவிக்கிறார் பில்லோகந்திய சுவாமி. அங்க ஆலவந்தாவுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவன் தெரிவிக்கிறார். இது இத்தனையும் முடிஞ்ச விடத்துக்கு அப்புறம் சுவாமி நம்மாழ்வார் என்ன, நாதமுனிகள் என்ன, அதே போல ஆலவந்தார்னு இவர்கள் எல்லாம் கிருஷ்ண பக்தியோடு கூடியவர்கள், கண்ணனுக்கென்றே இருப்பவர்கள். சுவாமி நம்மாழ்வார் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம், நாதமுனிகளும் அதே போல, ஆலவந்தாரும் அதே போல. அப்படி இருக்கிறபடியாலே அந்த கண்ணனுடைய கேட்டிதங்களை சொல்லலாம் என்று, கண்ணுடைய விருத்தாங்களை சொல்லலாம் என்று ஆசைப்பட்டு கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன்மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தனையேத்தும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பேன்னு அந்த ஆச்சரியமான அந்த கார்த்திகையான் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் என்ன, கரிமுகத்தான் என்று சொல்லக்கூடிய விக்ன விநாயகர் என்ற இதெல்லாம் என்ன சொன்னார்? அந்த பானாசுடைய யுத்தம் பண்ணி அவனை ஜெயித்து மேற்கொண்டு தன்னுடைய பேரனாக இருக்கக்கூடிய அனிருத்த ஆழ்வானை தன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டார். அப்படிப்பட்ட மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட வானன் படை பொறுத்த தீர்த்தன். தீர்த்தன்னா பரிசுத்தன். என்ன பரிசுத்தன்னா பகவான் கண்ணன் பரிசுத்தன். அந்த தீர்த்தனை ஏத்தும் கண்ணனையே ஏற்றினார் இல்லையா? கீதா பாஷன் ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இல்லையா சுவாமி ராமானுஜன்? தீர்த்தனை ஏத்தும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பு,
அப்படிப்பட்ட ராமானுஜர் எனக்கு சேமையான நிதி என்று தெரிவித்தார். அதற்கு அடுத்த பாசனம் வந்தது. அந்த பாசனத்தை தான் நம்ம அனுபவித்திருக்கோம். வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்குமே ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அறிவினையேன் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இதமன் ஒய்க்குகள் கேந்திருக்கிறான். ஏன்னா என்னால சொல்ல முடியாது. தாழ்ந்தவனான நீச்சனான நான் அந்த வஞ்சகமான நெஞ்சத்திலே ராமானுஜரை கொண்டு வந்து வைக்கணும். வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். எப்படிப்பட்ட நெஞ்சை? நல்லன்பர் மனத்தகத்து. நல்லன்பர் என்று சொல்லக்கூடிய புறத்தாழ்வான் என்ன, முதலையாண்டான் என்ன, வங்கிபுரத்து நம்பி என்ன, சோமாசி ஆண்டான் என்ன, அருளாள பெருமான் எம்பெருமானார் என்ன, இப்படிப்பட்ட நல்லன்பர் மனத்துல அவங்க வச்சிருந்தானோ நிக்கத்தினாச்சு. நல்லம்பர் மனத்தகத்தை எப்போதும் வைக்கப்படாவான். அவ எப்போதும் வச்சுட்டு இருக்கா. ஆனா நான் என்ன பண்ணினேன்? திருவரங்கத்தான் தெரிவிக்கிறார், தன்னுடைய நீச்சத்தை தெரிவிக்கிறார். நான் என்ன பண்ணினேன்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, இது வஞ்ச நெஞ்சு. இருநிலத்தில் இப்படிப்பட்ட பெரிய லோகத்திலே ஒப்பாரில்லாத அருவினையேன், என்னை போல பாவம் பண்ணினவா யாரும்னு கிடையாது. அப்படிப்பட்ட பாவம் பண்ணின என் அருவினையேன் வஞ்சை. நான் பாவம் பண்ணினேன், சரி நெஞ்சாவது கொஞ்சம் நன்னா இருக்குமா சாமி, இவரை பார்த்தா நன்னா இருக்க மாட்டார், ஆனா நெஞ்சு நல்லா நெஞ்சு. சில பேரும் சொல்லுவாரனோ, இவரெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பார் சுவாமி, ஆனா மனசு நல்ல மனசுன்னு சொல்லுவாரனோ. அந்த மாதிரி மனசாவது நல்லா இருக்குன்னா வஞ்ச நெஞ்சு. நானும் நன்னா இல்லை, என் மனசும் நன்னால வஞ்ச நெஞ்சில் வைத்து இப்படி முப்போதும் வாழ்த்துவன். 3 வேலையில வாழ்த்துறேன். அவ எப்போதும் வாழ்த்துறா, நான் முப்போதும் வாழ்த்துவன். என்னாம் இதவன் மொய்ப்புகளுக்கு இந்த மாதிரி பண்றபடியாலே என்ன சமம் என்றால், இது ராமானுஜர் புகழுக்கே ஒரு களங்கம் ஏற்படாதோ. அதான் தெரியும். ராமானுஜர் என்னாம் இதவன் மொய்ப்புகளுக்கு அவருக்கு புகழுக்கு களங்கம் ஏற்படாதோ அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த கலங்கத்தை கலக்க வேண்டாமா என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசனம். அந்த பாசனத்திலே வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்குமே ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அறிவினையேன் வஞ்ச நெஞ்சி. இந்த வஞ்ச நெஞ்சு தான் பார்த்துக்கணும். இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அறிவினையேன் வஞ்ச நெஞ்சுன்னா, என்னுடைய நெஞ்சுக்கு சமமான நெஞ்சு கிடையாது. என்ன சமமானா அறிவினை. இந்த பாபத்தை பண்ணினார் போல எங்கேயாவது இந்த இருநிலத்தில், இந்த பெரிய லோக, இருநிலம்னா பெருசுன்னு அர்த்தம், இந்த பெரிய லோகத்திலே நீங்க எங்க தேடினடம் என்னை போல பாபிட்டு காண முடியாது. ஏன்னா பிராயச்சித்தம் பண்ணியும் இதை போக்கிக் கொள்ள முடியுமான்னா போக்கிக் கொள்ள முடியாது. சரி, கர்மத்தை பண்ணியாச்சே, அனுபவிச்சுதானே ஆகணும். கர்மபரணம் கிருபாபரணம் அனுபவிச்சுதான் ஆகணும். இருந்தாலும் என்ன நான் அத்தனை பண்ணியிருக்கேன், அத்தனை பாபிஷ்டனா நான் என்ன பண்ணேன்? இது ஆளவந்தார் தெரிவிக்கிறார். அகம் அஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு தெரிவிக்கிறார். இந்த மாதிரி நாதம் ஆளவந்தார் என்ன, வேதாந்த தேசிகன் என்ன, அதே போல இருக்கக்கூடிய சுவாமி அடவாளம் என்ன, இவருடைய 3 பேரும் தங்களை தாழ்ந்தவர்கள். நீச்சன் ஆழ்வாரே தெரிவிக்கிறார். நீசனேன் நிறவொன்று விலேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கேன் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சது அந்த நீச்சத்தன்மை இருக்கிறவனையே அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. அபராதங்களை பண்றதுல நாம் தான் சக்கரவர்த்தின்னு தெரிவிக்கிறாளே. எந்தெந்த ஜந்துக்கள் எத்தனை பண்ணாலும் அதை அத்தனையும் நைச்சானுசந்தானம் பண்ணக்கூடிய நம்மாழ்வார் கூட என்ன தெரிவிக்கிறார்? நீசனேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்க செய்தே இந்த நெஞ்சு எப்படிப்பட்ட நெஞ்சு? வஞ்ச நெஞ்சு. அந்த வஞ்ச நெஞ்சில் என்னன்னா, கண்ட இடத்துல இந்த நெஞ்சு அளவாயிருது, கண்ட இடத்துக்கு போறது. அந்த கண்ட இடத்துக்கு போயிது ராமானுஜர்கிட்ட போறது. எதுக்கு போறதுன்னா, தனக்கு பெருமை வரணுன்றதுக்காக போறது. ஆனா அப்படிப்பட்ட ராமானுஜரோட ஏமாத்தும் அளவிற்கு இந்த நெஞ்சு வஞ்ச நெஞ்சு. ஏன் சுவாமி ராமானுஜனை கண்ணனையே ஏமாத்துமே, இப்ப ராமானுஜரை ஏமாத்தாதான்னா, ஏன் சுவாமி கண்ணனை ஏமாத்துறதுக்கும் ராமானுஜரை ஏமாத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா கண்ணனுக்கு கொஞ்சம் என்ன போல இருக்கக்கூடிய கபட நெஞ்சம் படைத்தோட பழகி இருக்கான். இவர் இன்னார் இவர் இணையார் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் கண்ணனுக்கு தெரியும். ஆனா ராமானுஜர் விழுத்ததெல்லாம் பால். அவருக்கு இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் எல்லாமே புறத்தாழ்வார் என்ன, முதலியாண்டார் என்ன, எம்பார் என்ன, அதே போல இருக்க அருளாள எம்பெருமானார் என்ன, இவர்கள்லாம் எப்படிப்பட்டார்? இவர்கள் நல்ல மனசோடு இருக்கக்கூடிய, அந்த நல்ல மனசோடு சேர்ந்து ஒரு கல்மிஷமான ஒரு சுபாவமோ எதுவுமே இல்லாமல் எப்பொழுதும் ஒரே பரிசுத்தமான மனசோடு இருக்காரனோ
நான் பரிசுத்தம் இருக்கா, அசுத்தியே எனக்கு பூர்ணமா இருக்கு. அப்படிப்பட்ட அசுத்தி இருக்க போயிட்டு என்ன நம்புறாரு ராமானுஜர். ஓ, இவன் நல்லவன் போட்டிருக்கேன், நல்லவன் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன, எல்லாம் நீதான், எல்லாம் நீதான் என்கிற நிலையை சொல்லிட்டு இருக்கணும். அதனால கண்ணன் ஏமாறுறான்றது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவரு, ஆனா அந்த ராமானுஜரை ஏமாத்திட்டேன்னு. அப்படிப்பட்ட வஞ்ச நெஞ்சி முப்போதும் வாழ்த்தன். அப்ப இது திருமாலையில தெரிவிக்கிறார் தொன்றபடியாழ்வார். நான் 2 பேரும் ஏமாத்துறேன். படிச்சவாளையும் ஏமாத்துறேன், படிக்காதவாளையும் ஏமாத்துறேன். அப்படின்னா படித்த வாழ்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, பகவானன்னு நம்ம பூர்த்தியமான பார்க்க முடியாது. எதோவாசம் நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசகான அவனுடைய நம்முடைய வாக்குக்கு மனசுக்கும் எட்டாதவன் பகவான். அவனை நான் பூர்ணமா தெரிஞ்சு கொள்ள முடியுமா? தெரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு அவள் நம்ப வச்சுட்டேன். அதே படிக்காதவன்னா, நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் பகவான் நேத்திக்கு தான் பார்த்துட்டு வந்தேன், நேத்திக்கு தான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ, இவர் தெரிஞ்சவர் போல் இருக்கு, அவள் நம்புறான். 2 பேரும் எப்படி ஏமாத்துறேன் பாரு. அந்த ஏமாத்தக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு தான் இருக்குன்னு இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார், கையார் சக்கரத்தியன் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைம சொல்லி புறமே புறமேயாரி மெய்யே பற்றுழைந்தேன் விதிவாய்க்கென்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அரியோ இனி போனாலே பொய்யே கைமை சொல்லினர். பொய்யே கைமை, பொய் கைமை ரெண்டுமே பரியாய சப்தங்கள். பரியாய சப்தங்கள் அப்படின்னா ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான். பொய்ன்னு சொன்னாலும் பொய் தான், கைமைன்னு சொன்னாலும் பொய் தான். அப்படி இருக்கச்சதே ஏன் சுவாமி 2 தடவை சொன்னோம்? பொய்யே கைமை சொல்லினர். பொய்யே கைமைனா பொய் சொன்னது ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு, கைமை சொன்னது இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்கு. ஊர்க்காரில் ஏமாத்துறோம்னா பொய் சொல்லிட்டேன். அதே பகவானை ஏமாத்துறோம்னா அதான் உன்னை ஏமாத்துறோம்னா என்னது, கைமை சொன்னேன். அப்ப 2 இருக்கணும். பகவானை ஏமாத்துறது கைமை சொல்லி ஏமாத்துறது, ஊர்க்காரால ஏமாத்துறது பொய் சொல்லி ஏமாத்துறது. அதான் பொய்யே கைமை சொல்லி புறமே. ஆனா பொய் சொன்னேன்னு தவிர எனக்கு கிடைத்தது என்ன? மெய்யே பெற்றொழிந்தேன். அதனால கிடைத்தது மெய். பகவான்கிட்ட பொய் இல்லை. வைகலம் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மெய் கலந்தானே. அவன்கிட்ட பொய் ஒரு துளியும் கிடையாது. பொய்யெல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கிறது சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இதுதான் அதே திருவரங்கத்தை வஞ்ச நெஞ்சின் வைத்தார். ஒப்பாரில்லாத அறிவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். வஞ்ச நெஞ்சு இதுதான் சுவாமி மணவாள மாமனிகள் ஆச்சரியமா தனக்கு இருக்கக்கூடிய நைச்சான சந்தானம் தெரிவிக்கிறார். ஆச்சரியமானது. விருத்தியா பசன் எதிராதி விம்சத்திலே 7வது ஸ்லோகம். இப்ப வியாக்கியாந்த வாசிக்கிறேன். ஒரே நிமிஷம், ஏற்கனவே வாசிச்சிட்டேன், மறுபடியும் வாசிக்கிறேன். ஒரே நிமிஷம். வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். அப்படியானால் என் மனசு நிர்மலமோ என்னோட்டை சம்மன். பக்கம் 85. யார் புஸ்தகம் வச்சுட்டு இருக்காளோ பக்கம் 85. வஞ்ச நெஞ்சில் வைத்து நான் அப்படியானாலும் என் மனசிலே நிர்மலமோ என்னோட்டை சம்பந்தம் பெற்றதாகையாலே எனக்கு முன்னே பாபகர்மங்களே பிரவித்திக்கமாயித்து பந்தாய விஷயசாங்கி என்னும்படியே பாக்கிய விஷய பிரவனாய் எல்லாரையும் மோசம் போக்க கடவதாய். என்னிடத்தில் யார் சேர்ந்தாலோ அவ நன்னா அவளை ஏமாத்தி அவளை மோசம் போகக்கூடிய ஒரு தன்மையை நான் பண்ணிடுவேன். திருவரங்கத்தவனா தன்னிடத்தில் அத்தனை குற்றம் இருக்குன்னு தெரிவிக்கிற சர்வஜனான தேவரீரும் கூட நல்லவர் என்று திருவுள்ளத்தில் கொண்டாடும்படியான வஞ்சனத்தை உடைய மனசிலே வைத்து தேவரீர் கூட இதுல ராமானுஜரை பார்த்து தேவரீர் கூட அடியே நம்பிடுவேன். அந்த அளவுக்கு வஞ்ச நெஞ்சி வைத்து அதான் இந்த மனவாளன் தெரிவிக்கலாம். விருத்தியா பசுன் நரவபு துவமீத்ரிசூபி சுத்தியாசி சித்தி நிகிலாத்ம குணாஸ்ரயோயம் எத்தியாதிரேன கிருத்தினோபி மத பிரவக்தும் அத்தியாபி வஞ்சன பரோ அத்திர யதீர்ந்தவர்த்தே. ஆச்சரியமான ஸ்லோகம். எதிராத விம்சத்தின்னு பேரு. எதிராத விம்சதி பூர்வ வாக்கியத்தின் அர்த்தம். அதே ஆச்சரியமா வாழிய தீராதன் வாழிய ஆர்த்தி பிரபந்தம், இது உத்தரவாக்கியத்தின் அர்த்தம். அதாவது சரணாகதி பண்ணுவதற்குண்டான தன்மையோடு இருக்கக்கூடிய எத்திராத விம்சதி. தன்னுடைய பாபங்களை சொல்லிக்கொண்டு நைச்சான சந்தானம் பாவித்து சரணாகதி பண்ணுவது. அந்த சரணாகதிக்கு பலமாக கிடைப்பது எது? கைங்கரியம் தானே. அந்த கைங்கரியத்தை பிரார்த்திப்பது. கைங்கரியம் என்னது? மங்களாசாசனம் தான் கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை சாயங்காலம் பார்க்க போறோம் அதெல்லாம் பூர்ணமா.
அந்த அந்த மங்களாசாசனம் கைங்கிறதான் ஆர்த்தி பிரபந்தத்திலே தெரிவிக்கிற வாழிய தீராஜன் வாழிய தீராஜன் வாழிய தீராஜன் என வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் இன்னோர் தலைந்திருகிறாய். இதுல எதிராஜ வம்சத்தி 7வது ஸ்லோகம். விருத்தியா பசுன் நரபபு ஸ்தோமித்ரி சோபி. என்னுடைய மணவாளமாவல் தெரிவி என்னுடைய ஆச்சாரிய அனுஷ்டானத்தை பார்த்தால் பசுவுக்கு சமானம் என்றார். பசுவுக்கு ஏதாவது ஆச்சார அனுஷ்டானம் இருக்குமா? அந்த பசு விருத்தியா பசுர், விருத்தியா பசுர் என்னுடைய ஆச்சார அனுஷ்டானத்தை பார்த்தா பசுவுக்கு சமானமா இருக்கும். இது ஒரு வாக்கியமே இருக்கு. ஞானேன ஈனகா பசுவி சமானகா. ஞானம் இல்லைன்னா அவ பசுன்னு அர்த்தம். ஞானம் இல்லை பசுன்னா நீங்க உடனே என்ன எடுத்துனா அப்பன்னா பசுன்னா கிரகப்பிரவேசத்துக்கு தான் போறே சுவாமி, பூபூஜனம் பண்றல அந்த மாதிரி நாங்க ஆயிடுவோம்னா அது கிடையாது. 4 கால் விலங்க போல ஆயிடுவேன், அவ்வளவுதான். ஞானேன ஈனகா பசுவி சமானகான்னா அப்படின்னா பசு கோமாத பூஜை எல்லாம் எனக்கு பண்ணுவாளா சுவாமின்னு கேட்டுறாதீங்க. இதுக்கு சொல்ல இத ஒரு இடத்துல நீங்க சொல்லியிருந்தேன். அவரை என்னவோ நாஸ்திகவாதி போல் இருக்கு. அவ உடனே சுவாமி ஞானேன ஈனகா பசுவி சமானகான்னு சொன்னேன், வாஸ்தவம் தான். அப்ப ஞானம் இல்லாதும் பசுவுக்கு சமானம். அடே எனக்கு ஞானம் இல்லை பசுதானே ஆமான்னு. அப்பனா எனக்கு கிரகப்பிரவேசம் ஐஷன் போவாளா சுவாமி, எனக்கு மற்றதெல்லாம் பண்ணுவாளான்னா? பண்ணுவாளான்னு கேட்டாச்சுன்னா அப்ப நீ என்ன கஞ்சி தண்ணி சாப்பிடுறியான்னு கேட்கணும், புண்ணாக்கு சாப்பிடுறியான்னு கேட்கணும். தேவையில்லாம் வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா அது அர்த்தமே இல்லை. பசுவுக்கு 4 கால் பிராணின்னு அர்த்தம். 4 கால் பிராணிக்கு அறிவு இருக்குமான்னா 5வது அறிவே கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் 6வது வருவதுக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி ஞானேன ஈனகா பசுவி சமானகா. இப்ப ஞானம் இல்லைன்னா பசுவுக்கு சமானம். இதத்தான் மணவாளமாவல் தன்னை பசுன்னு தெரிவிக்கிறார். அவெல்லாம் எவ்வளவு ஞானம் இருக்கிறவா. பொய்யில்லாத மணவாளமாமனை புந்திவாய் புகழ்வாழி வாழியும் தெரிவிக்கிறச்சே தன்னை பசுன்னு தெரிவிக்கிறா இல்லையா? ஏன்னா அவர் என்ன இன்னும் என்ன ஆளை பார்த்தா பசுன்னு தெரியாது, தன்னை தெரிவிக்கிறார். விருத்தியா பசு நரவபு ஸ்தோமித்ரி சோபி. என்ன பார்த்தா பசுன்னு தெரியாது, ஆனா உடம்பு எப்படி இருக்கு? மனுஷன உடம்பா இருக்கும். ஆனா உடம்ப பார்த்தா மனுஷன் தோணும். ஆனா என்ன தெரியுமா அர்த்தம்? இருகால் மாடுன்ற. மாட்டுக்கு 4 கால் இருக்கு, இந்த மாட்டுக்கு 2 கால் இருக்கு. அதுதான் வித்தியாசம். அது வர நான் பசுவே அப்படின்னு இருகால் மாடு. இது அடிக்கடி சாஸ்திரத்தை எடுப்பா வியாக்கியானத்துல. குங்குமம் சுமந்த கழுதையோபாதின்வா. குங்குமம் சுமந்த கழுதையோபாதின்னா குங்குமம், இது குங்குமப்பூ இருக்கணும். குங்குமப்பூ தான் சுமந்துக்குது. எது? கழுதை. குங்குமப்பூ உயர்த்தி, ரொம்ப உயர்த்தி, ரொம்ப உயர்த்தி மட்டும் அதான் இருக்கிறது உயர்த்தி. அது எதுக்கு இது சுமந்து இருக்குன்னா கழுதை சுமக்கிறது சுவாமி. அப்பனா எத்தனை வைபவம் இருக்கணும்? அந்த வைபவம் அந்த கழுதைக்கு தெரியுமானா தெரியாது. அந்த கழுதைக்கு நம்ம குங்குமப்பூவை சுமந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வைபவம் தெரியும். அது அழுக்கு மூட்டை தானே சுமக்கும், எதுவும் சுமக்காது இல்லையா? அழுக்க மூட்டை சுகுமரான்னு நினைச்சிட்டு இருக்கு இல்லையா? அதே போலதான் இங்கேயும். பார்த்தா நரனுடைய சரீரம் இருக்கு, ஆனா 4 கால் மாட்டுக்கு என்ன நிலையோ, 4 கால் விலங்குக்கு என்ன நிலையோ அந்த நிலையோடு தான். அதான் இருகால் மாடுன்னு இருக்கிறதா. ஆனா கால் இருப்பது 2, ஆனா நடப்பது அத்தனையும் என்னன்னா எப்படி நடந்துட்டு இருக்கேன்னா அசிவா தெரிவிற நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா எப்படின்னா 4 காலுடைய விலங்குகள் எப்படி இருக்குமோ அதை போல நடந்துட்டு இருக்கேன். இவ்வளவு தாழ்ந்தவனா இருந்தாலும் என்னை பற்றி எல்லாரும் மனவாளமான தெரிவிக்கிற தன்னுடைய தாழ்ச்சியை எப்படி தெரிவிக்கிறா பாருங்க. இதெல்லாம் நாமும் தெரிஞ்சுக்கணும். என்னை பற்றி எல்லாம் என்ன நினைக்கிறான்னா எத்தனை ஸ்ருதிகள் இவருக்கு தெரியும், எத்தனை சாஸ்திரம் தெரியும், எந்த அளவுக்கு இவர் தெரிஞ்சிருக்காரு. சுத்தமான நிர்மலமான மனசோடு இவர் இருக்காரு. என்னமா இருக்காரு என்னமா இருக்காருன்னு இப்படிலாம் என்ன கொண்டாடுறா. அது மட்டும் இல்ல, ஏன்னா நான் உனக்கு அடிமைன்னு சொன்னேன்னு ராமானுஜா, உனக்கு நான் தாசபோதன், உனக்கு நான் தாசபோதன் சொன்னேன்னு உடனே எல்லாரும் என்ன நினைச்சிட்டா, சுவாமி மணவாள மாவனிகள் ராமானுஜர் தாசபோதனா, எவ்வளவு உயர்ந்தவர். அந்த உயர்ந்தவர் ராமானுஜ தாசபோதன் சொன்னாரே, அப்ப இவர் எத்தனை உயர்த்தியா இருக்கணும்னு எல்லாரும் இப்படி நினைச்சுட்டு இந்த மாதிரியே நான் ஏமாத்தின்னு இருக்கேன். அப்புறம் நம்மள சொல்லப்படாதுன்னு அர்த்தம் இல்லை, ஆனா அது உண்மையா இருக்கணும். இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கேன். இது எத்தனையும் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவர் சொல்றாரு அங்கேயே ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் வேதத்திலையும் புராணங்களிலும் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு சாஸ்திரம் நன்னா வாசிச்சிருக்கார் போட்டிருக்க. அதனால்தான்
சுவாமி ராமானுஜருடைய திருவடி சம்பந்தி, ராமானுஜ திருவடி பற்றி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. இவர் தான் ரொம்ப உயர்ந்தவர், இவர் தான் ரொம்ப உயர்ந்தவர். ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாருன்னா எப்படி சொல்லிருக்கார், விருத்தியா பசுர் நரபபுஸ், ஆச்சரியமா தெரிவிக்கிறான். விருத்தியா பசுர் நரபபுஸ் சோமித்ரி சோபி வித்யாதி சித்தி நிகிலாத்ம குணாசயோயம். என்ன பண்றான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியா பேசுறது இல்லையா மணவாளமாமி பத்தி, அவ ரகசியம் பேசிக்கிறான். சுவாமி அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, எவ்வளவு பெரியவர் தெரியுமா, என்ன பெரியவர்னா ராமானுஜருக்கு ராமானுஜர் தான் தாசபோதம் சொல்லிக்கிறார். நல்லா ஸ்ருதி இதிகாச புராணங்கள் எல்லாம் நல்லா வாசிச்சிருக்காரு. அவ்வளவு பெரியவர்னு அவ சூஷ்மமா ரகசியமா பேசுற அளவுக்கு அவளை நான் ஏமாத்திருக்கேன், ரகசியமா பேசுற அளவுக்கு அவள் நான் ஏமாத்திருக்கிறேன் அப்படின்னு சுவாமி ரொம்ப பெரியவாள்னா என்ன பார்த்து ஏமாந்துட்டாலே மனவாளம் தெரிவிக்கிறார். ஏன்னா நான் இன்னும் எவ்வளவு இருக்கேன்னு வஞ்சன பரகா, வஞ்சனம் அதான் வஞ்சனெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். அந்த வஞ்ச நெஞ்சு கிட்ட பூர்ணமா இருக்க, வஞ்சனையால இருக்கிறேன், வஞ்சனையால இருக்கிறேன். எப்படி சுவாமி நீ சொல்றேன்னா இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நம்பெருமாள்கிட்ட ஈடு சொன்னேனோ, இதெல்லாம் மனவாளமான விஷயம். நம்பெருமாள்கிட்ட ஈடு சொன்னேனோ, ஈடு சொன்னபடியாலே நம்பெருமாள் நான் பெரியவன் நினைச்சுட்டார். ஈடு நான் சொன்னபடியாலே இங்க இருக்கிறவாள்லாம் பெரியவன் நினைச்சுட்டாரு. அதனாலே நம்பெருமானுக்கு ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் கொடுத்தாரனோ, அதையும் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ஜனங்கள்லாம் என்ன நினைச்சுட்டா, ஓ இந்த மனவாளம் ரொம்ப உயர்த்தி போட்டிருக்கு என்று ஈடு சொல்லியிருக்காரு. ஈட்டை யார் சொல்லுவா, இவரை தவிர யாரு சொல்லுவதற்கு யோகியதை இருக்கு, அங்கிற அளவுக்கு நான் அவெல்லாம் ஏமாத்திருக்கேன். இதெல்லா பெருமையும் அவருக்கு உண்டு. ஆனா அவர் இல்லை ஆக்கணுன்ற ஒரு நிலைதான் மனவாளம். அவனுக்கு நமக்கெல்லாம் பெருமையே இல்லைன்னாலும் பெருமை இருக்குன்னு வேணுட்டே சொல்லிட்டு இருப்போம். அவர் இத்தனை பெருமையை அவருக்கு உண்டு. சுவாமி நம்பெருமாளுக்கு ஒரு ஆச்சாரம் ஆகணும்னா இதை விட வேற என்ன வைபவம் வேணும்? அத்தனை வைபவம் இருந்தும் அந்த வைபவத்தை சொல்லி நான் ஏமாத்தினேன்றார். அந்த வைபவத்தை சொல்லினேன்னா இது வைபவம்னு சொல்லல, ஏமாத்துறதுக்காக நான் இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு. திருவாய்மொழி எனக்குத்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. 4 பேர் நம்ப வச்சணும். ஏன்னா நம்பெருமாளை ஏமாத்தினேன், ஊர்க்காரலை ஏமாத்தினேன், இத்தனையும் பண்ணிடணும். பண்ணினது மத்தவில்ல, நல்ல பேரை வேற வாங்கிட்டணும். என்ன பண்ணினேன், மணவாள மாமணிகளே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்கிற அளவுக்கு பேரை வாங்கிட்டணும் 4 பேர்ட்ட. அப்ப நம்பி இருந்திருக்கணும். இத்தனையும் பண்ணி எந்த ஏதாவது ஆச்சாரம் இருக்கா, அனுஷ்டானம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஹெத்தீந்தரே ஆசமா திருவிழா சுத்தியாசி சித்தி நிகிலாத்ம குணாஸ்டயோயம் இத்தியாதிரேன கிருத்தினோபி மிதப்பிரபக்தம். மிதப்பிரபக்தம் தான் ரகசியமா சொல்லிக்கிறான்னு அர்த்தம். மிதப்பிரபக்தம் அத்தியாபி வஞ்சன பரோ, வஞ்சனம் என்ன தீந்திரரு அவர் உட்கார்ந்த அந்த சிம்மாசனத்துல எத்தீந்திரன்னா அவர் தான் ஜகஜாதாரன். அவருடைய சிம்மாசனம் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன், அத்தனை பேரையும் ஓ இவரே எத்திராஜரோ, இவரே எத்திராஜ புனர்வதாரமோ என்கிற அவளுக்கு எல்லாரும் ஏமாத்தின இல்லையா? அதைத்தான் தெரியல. வீட்டு பிரவர்த்தகர்னு பெயரை வச்சுட்டேன். அது மட்டும் இல்ல, பொய்யில்லாத மனபாலமான பெயரை வாங்கிட்டேன். ஆனா எங்கிட்ட என்ன இருக்கு, பொய்யே இருக்கு. பேர் என்னமோ பொய்யில்லாத மனபாலமாமனி, ஆனா பொய்யே சொல்லிட்டு கலியா. இத்தனையும் இருக்கிறபடியாலே இப்படி பொய் சொன்னேன். இத்தனையும் நம்பினபடியாலே இத்தனையும் உன்னுடைய திருவடி பலத்தாலே பெற்றேன்னு அதையும் பொய் சொன்னேன். உன்னை திருவடி பலத்தாலே பேசினேன். இத்தனை வஞ்ச நெஞ்சு இருக்கிறபடியாலே என்ன பண்ணினார் அவரு? அதனால எல்லாரும் நம்பிட்டு ஓ இவ்வளவு பெரியவர் போட்டிருக்கு, இது இத்தனையும் உண்மை. அது என்ன சுவாமி எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்படிதான் அவர் பேசிக்கிறாரு. ஏன்னா ஆள வந்தார் முதல்ல தன்னார் அகிருத்தியமத்த சரணாரவிந்த பிரேம பிரகாஷாவதி மாத்மபந்தம் பிதாமதம் லாதமனம் விலோக்கிய பிரசீதமத்ருத்தம் அச்சிந்தயித்வா. இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கணும், ஆச்சரியமான 2 மகனியர்களுடைய வியாக்கியானம். நாதமுனிகளை பத்தி ஆளவந்தார் தெரிவிக்கிறார். வேதாந்தேகளுடைய வியாக்கியானம் உண்டு. அதே போல பரம காருணிகரான பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் உண்டு. 2 பேரும் ஒரே அபிப்பிராயத்தை செய்கிறார். என்ன அபிப்பிராயம்னா, நான் ரொம்ப நல்லவன், அதனால ஆளவந்தார் தெரிவிக்கிறார் நம்பெருமாளை பார்த்து, ரொம்ப நல்லவன், அதனால எனக்கு அனுகிரகம் பண்ணாதன்ற. நல்லவன் அனுகிரகம் பண்ண வேண்டாம் இல்ல, நாளைக்கு தீவன் ஆயிட்டேன்னா ஓ நல்லவனுக்கு பண்ணினேன்னு நினைச்சிருந்ததுன்னா தீவன் ஆயிட்டேன்னா. அதனால என்ன நிலையிலும் பண்ணாத. என்னுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய, அதற்கு தாண்டி இருக்கக்கூடிய பாட்டனார்
நாதமுனி பிதாமகம் நாதமுனி, அந்த நாதமுனியுடைய திருவடியை பாரு, அந்த திருவடியை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணுனாரு. இந்த என்னது, தீயவன் அதனால என்ன பார்க்காத நாதமுடைய திருவடியை பாருன்னு சொன்னாரா, அது நம்ம சாமானியமா ஒத்துக்கலாம். சுவாமி இவர் ரொம்ப நாள் ரொம்ப தீய சாமானிய லோகத்துல என்ன ரெக்கமெண்டேஷன் பண்றவாள் என்ன, சுவாமி அவரை பார்க்காதீங்க, அந்த பிள்ளைய பார்த்தா ஒரு மாதிரிதான், அவர் தகப்பனார் பார்த்து கொடுங்க, என்ன பண்றது, உள்ள அப்படிதான் இருந்துட்டு இருப்பான், அவர் தகப்பனார் உயர்த்தியா இருக்கணும், அதற்காக பண்ணலான்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி சொல்லல ஆள வந்தார். என்ன சொல்றேன்னா, நான் நல்லவன், ஏன் எதிர்கட்கிறவன் யமுனைத்துறவன் என்று பெயர் எடுத்துட்டேன், நல்லவன். ஆனா நல்லவன் இன்னைக்கு நீ கொடுத்துட்டேன்னா நாளைக்கு தீவன் ஆயிட்டேன்னா, உண்மையில அந்த நல்ல தன்மை என்கிட்ட இல்ல, ஏமாத்துறதுக்காக அந்த நல்ல தன்மை என்கிட்ட இருக்கு. அப்ப உண்மையிலே யார்கிட்ட நல்ல தன்மை இருக்குன்னா, எங்க பாட்டனாரான நாதமுனிகிட்ட இருக்கணும், அதை பார்த்து கொடுத்திருக்கிறார். அது அப்படியே சம்ஸ்கிருத, அதுவும் சம்ஸ்கிருதம் இதுவும் சம்ஸ்கிருதம் அப்படியே பண்ணார். விருத்தியா பசு நர வபுஸ்தோமி திரிசோபி ஸ்ருத்யா சித்தி நிகிலாத்ம குணாஸ்ரயோயம் இத்தியாதிரேன கிருதினோபி மித பிரபத்தும் அத்தியாபி வஞ்சன பரோ அத்திர எதீர்ந்த வந்தே அப்படின்னு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, அருசமய செடியதனை சுவாமி ராமானுஜர் விஷயத்தில் அவர் தான் பண்ணது. அருசமய செடியதனை அடியறுத்தான் வாடியே அறந்து வரும் குதிஷ்டுகளை அடத்துறந்தான் வாடியன்னு சொல்லி அந்த வாழ்த்துலாம் பண்ணது அவர் தான். வாழியத்திராஜன் 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 என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் இன்னொருத்தர். இதெல்லாம் சொன்னேனோ, இதெல்லாம் வஞ்சனஞ்சு, இது இத்தனையும் வஞ்சனது, வெறும் பாட்டுதானே தவிர எதுவும் உண்மை கிடையாது. ஏன்னா மனசகாயம் என்றிக்கே சொல்லியிருக்கேன், எல்லாம் மனவாளமை மனசகாயம் என்றிக்கே வாய் வார்த்தைய பாடினதை சொல்லி இத்தனை சொற்கணும். ஒரு தவணை கூட செய்தவனுக்கு பிராய்ச்சித்தம் கொஞ்சமா பண்ணா சரியா போயிடும், அதுன்னு தெரிவிக்கிறா இல்லையா. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் பண்ணினதே இத்தையே எத்தனை தடவை இந்த பொய்ய சொல்லிருக்கேன். ஒரு தடவை தவறை செய்தா நல்லா பாத்துங்க, ஒரு தடவை யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா வச்சுக்கேன், அந்த சின்ன தப்புக்கு சின்ன பிராயச்சித்தம் பண்ணா சரியா போயிடும். ஆனா நான் எப்படி தெரியுமா தப்பு பண்ணிருக்கேன், யாத்திரை போனா எப்படி தப்போ அந்த தப்பு, யாத்திரை போனா தப்பு இல்லை, யாத்திரை போயிட்டே இருந்தா அது தப்பு பண்ணிட்டே இருக்கிற மாதிரி. யாத்திரை தப்பு இல்லை அடிய மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், யாத்திரை போமா போல நான் தப்பு பண்ணிட்டேன்னு. யாத்திரை போனா போனா யாத்திரை தப்பு, யாத்திரை தப்பு இல்லை, யாத்திரை கண்டினியூஸா போயிட்டு போனோம், தொடர்ந்து போயிட்டே இருப்போமோனோ, அதே மாதிரி தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருக்கேன். அந்த தொடர்ந்து தப்பு எப்போதும் எனக்கு இதுதான் வேலை, எனக்கு தப்பு பண்றதே வேலை. ஒரு தடவை பண்ணியாச்சுன்னா சரி சுவாமி பிராயச்சித்தம் இதான் ஏமானா, இவர் இதையே பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அப்படிப்பட்ட ஏமாத்து பேர் வழி நானுண்டார். இது இத்தனையும் அவர்கிட்ட உண்டு, இத்தனை பெருமைகளும் மனவாளமாவனுக்கு உண்டு. ஆனா அவர் ஏமாத்து பேர் வழி தெரிவிக்கிறார். என்னைக்குமே நைச்சானுசந்தானம் பாவிப்பது நைச்சாதுனா தன், அதனதான் நானேதான் ஆயிடுக தேதா ஆண்டாள் தெரிவித்தாரனோ, நானேதான் ஆயிடுக எல்லை இளங்கிலிய பாசரத்துல, அதே போலதான் இங்கே தெரிவிக்கிறாரு. ஆக அப்படிப்பட்ட ஏமாத்துகிறேன் நானே, எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு விருத்தியா பசன்னு பாசனம் தெரிவிக்கிறார். ஆக என்னாம் இடவன் மொய்ப்புகൾക്ക് வஞ்சனெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் அதுவன் மொய்ப்புகள் சர்வ காலத்திலும் வியாக்கியானம் வாசிக்கிறேன். சர்வ காலத்திலும் அருசமய செடியதனை அடியறுத்தான் வாடியே அழகாரம் எத்திராஜர் அடியினைகள் வாடி என்று எத்திராஜன் வாழி எத்திராஜன் என என்று கொண்டு மங்களாசாதனம் பண்ணினார். ஜீரம் கர்த்த பிரஷ்டனுக்கு பிராயச்சித்தம் லகுவா இருக்கும். அப்படியே இதுவே யாத்திரையாக அகத்தியத்தை விட, அதான் சொன்னேன், கர்த்த பண்ணி சிறிய தப்பு பண்ணவனுக்கு இன்னும் பிராயச்சித்தம் பண்ணால போயிடும். ஆனா இதுவே யாத்திரையா வச்சிருந்தவருக்கு பண்ணாண்டல என்னாம் இதவன் மொய்ப்புகൾക്ക് அவன் அனந்த பிரதம ரூபம் துதிய அனந்த பிரதம ரூப துதியச்ச லக்ஷ்மணஸ்ததா பலபத்ரஸ்து திருத்தீயஸ்து துதிய லக்ஷ்மணஸ்ததா பலபஸ்து திருத்தீயஸ்து கலு ராமானுஜஸ்துதா என்று பிரம்ம நாரதீயதிலும் அடுத்து சேஷவா சைன்யநாதோவா ஸ்ரீபதிர் வேத்தி சாத்விகி விதர்யா மகாபிராஜ்ஞி யதிராஜாய மங்கலம் சமுதோதய சங்கர சமுதோதய சங்கதி வர்வஸ்பலாது தர்த்த பாதசப்தகா அவிரோபுஜ வான்புதே தேர பர்த்தா நுதுராமா பிரஜாவிசேஷபூயகா என்று அபியுக்தராலும் பிரதிபாதிக்கப்பட்ட அப்பிரதிப பிரபரான எம்பெருமானுடைய மொய்ப்புகளுக்கு அதிசாக்கியமான பிரபாவத்துக்கு மொய் அழகு அன்றைக்கே
அசங்கேயமான பிரபா வந்து சின்னதர். இது என்னாகிவிடுமோ இப்படிப்பட்ட மங்களாசாசனம் பண்ணுகிற இது அவருக்கு வைபவத்துக்கு என்னாய் தலைக்கட்டுமோ என்றபடி இது வரைக்கும் பார்த்துக்கணும். ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒண்ணுமில்ல சுவாமி, இந்த இடத்துல என்னாம் இதவன் மொய்ப்புகளுக்குன்னா இந்த பகவானே தான் ஆச்சாரியன். பகவான் வேற இல்ல, ஆச்சாரியன் வேற இல்ல. ஆச்சாரன் தான், பகவான் தான் ஆச்சாரம் வந்து அவதாரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நான் ஆச்சாரிய பீடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப மனவன் ஆச்சாரிய உட்கார்ந்துட்டு பகவானுடைய திருமையை நான் 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 தெரிவிக்கிறார். பகவானுடைய திருமை என்ன சாமானியமா என்ன தெரிவிக்க, இதெல்லாம் மனவாளமன் தெரிவிக்கிறார். திருமையை நான், ஏன்னா நானே விஷ்ணு. சில பேர்லாம் ஆச்சாரிய பீடத்துல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவான்னா, யாரும் தவறா சொல்லல, அந்த நிலை வரக்கூடாது. தன் ஆச்சாரியனுக்கு தான் சிஷ்யனுக்கு ஸ்ரீவச்சனம் கேட்டதான் இதெல்லாம் புரியும். தன் ஆச்சாரனுக்கு தான் சிஷ்யன் நினைக்கணுமா, தன்னை ஆச்சாரன் நினைக்கப்படாதான். ஆனா சிஷ்யன் நினைக்கணும், தன்னா இவர் ஆச்சாரம் நினைக்கணும். ஆச்சாரம் மட்டும் இல்ல, ஆச்சாரியனே பரதேவதர்னு நினைக்கணும். அவர் தான் தெவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திருவிழம் தெரிவிக்கிறார் இல்லையா? என்ன அதுதான் தெரிவிக்காது. அப்படி முதல் அர்த்தம் என்னன்னா, விஷ்ணுதான் ஆச்சாரியன். ஆச்சாரன் வேற இல்ல, விஷ்ணு வேற இல்ல. ஏன்னா இது முதல் நிலை. இரண்டாவது தெரிவிக்கிறார், இன்னொரு அர்த்தம் தெரிவிக்கிறார். என்ன அர்த்தம்னா, சன்னியாசியை விஷ்ணுலிங்கம் என்று சொல்வார்கள். சன்னியாசி விஷ்ணுலிங்கம் அப்படின்னா, லிங்கம்னா சரீரம் அர்த்தம். விஷ்ணு சரீரம் என்று பார்த்தால் நான் தான் விஷ்ணு சரீரம். சன்னியாசியை விஷ்ணு லிங்கம்னு சொல்லுவானா. லிங்கம்னா அடையாறுன்னு ஒரு அர்த்தம். லிங்கம்னா உடனே கொண்டு போய் அந்த லிங்கத்தை போய் சேர்க்கப்படாது. சிவலிங்கம்னு சொன்னதான் சிவனை குறிக்கும். சிலதெல்லாம் வந்து நமக்கு சரியான ஒரு பிரசித்தமா எது வந்துட்டோ அதுவும் நினைக்கிறோம். லிங்கம் என்ற சப்தத்துக்கு அடையாளம்னு பேரு, லிங்கம் என்கிற சப்தத்துக்கு சரீரம்னு பேரு. லிங்கம் சரீரம்னு பேரு. இப்ப இவெல்லாம் விஷ்ணு சரீரம் இல்லையா? விஷ்ணு சரீரம்னு பார்த்தா நான் விஷ்ணுவுக்கு சரீரமனோ. அப்ப ராமானுஜர் உட்கார்ந்த அந்த சன்னியாசி பீடத்திலே நானும் உட்கார்ந்துட்டு, நானும் ஒரு ராமானுஜன் என்ற அளவுக்கு என்ன எல்லாரும் ஆசிரியங்கன்னு வேற சொன்னனும், அதுவும் தப்பு. அது மட்டும் இல்ல, ராமானுஜரை யாரெல்லாம் ஆசிரியித்தார்களோ அந்த ஆசிரியத்தவர்களாம் என்ன வந்து ஆசிரியிச்சிருக்கா இல்லையா? ஏன்னா முதலையாண்டாம் வம்சத்தவர்கள்லாம், கந்தாடை தோழப்பர்கள் அவ வம்சத்தவர்கள்லாம் பின்னாடி ராமானுஜரை வந்து ஆசிரியிச்சிருக்கா. இது மணவாள மாமனிக்கு வந்து ஆசிரியிச்சிருக்கா. இது இந்த மணவாள மாமனி சரித்திரத்திலே உண்டு. ஏன்னா ஏற்கனவே இவ ஆசார புருஷா தான் முதலியாண்டாம் வம்சத்தால். முதலியாண்டாம் வம்சத்தால்னா மறுபடியும் மணவாள மாமனி காலத்துல அவரை வந்து ஆசிரியிச்சிருக்கா. அவர்கிட்ட தான் சமாஷெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு சுவாமி அந்த அளவுக்கு வைபவம். இப்ப இவ சுவாமி மணவாள மாமனி தெரிவிக்கிறான்னா அத்தனை வைபவம் எனக்கு இருக்கணும். அதனால அவரெல்லாம் ஏமாத்திட்டேன். அந்த வைபவம் உண்மை இல்லையா சுவாமி? உண்மை இல்லைன்றார் அவரு. அதுதான் உண்மை. நம்ம பொறுத்தவரை அது உண்மை. அது உண்மை இல்லை, நான் ஏமாத்துறதுக்காக அதை பண்ணினேன்றார். இதுக்கு சொல்ல என்ன அதான் அந்த அளவுக்கு வஞ்சனஞ்சி என்கிட்ட இருக்கு. அப்படின்னா வஞ்சனஞ்சி என்னிடத்துல இருக்குன்னு தெரிவிக்கிறாளே, அதான் முப்போதும் வாழ்த்துவன். முப்போது வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். ஒப்பாரில்லாத அருவினையே வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இதவனும் பொய்ப்பு கிடைக்கன்னு தெரிவிக்கிறாளையா? இப்ப சொன்னதெல்லாம் பெருமைகள் அத்தனையும், அப்படியே சொன்னதெல்லாம் அத்தனையும் மணவாளம் பெருமை. இது அத்தனை இல்லைன்னு சொல்லணும் மணவாளம் அபிப்பிராயம். இந்த பெருமை எல்லாம் எனக்கு இல்லை, இந்த பெருமை எல்லாம் எனக்கு இல்லைன்னு அவருடைய அபிப்பிராயம். ஆனா இந்த பெருமை உள்ளது என்பதுதான் உண்மை. அதனாதான் பொய்யில்லாத மணவாள மாமனி புந்திவாய் புகழ்வாடி வாடியே. இத்தனை நம்ம பொய்யில்லாத சுவாமி ராமானுஜன்னு சொல்லாமனும் சொல்ல. ஏன் மணவாழ்வன்னா இந்த நைச்சானுசந்தான பாவிப்பது வர போல கிடையாது. பரமசாத்விகர் சுவாமி ராமானுஜரியாவது கோபம் வரும். இவருக்கு கோபம் வருமானா எதுவுமே அவ்வளவு சாத்விக. அவர் தெரிவிக்கிற வஞ்சனெஞ்சில் வைத்து முப்போதும். ஆனா இத்தனையும் இருக்கு, இத்தனை வைபவம் அவருக்கு இருப்பினது உண்மை. அனந்த பிரதமம் ரூபம், அனந்த பிரதமம் ரூபம் துதீயஸ்வ லக்ஷ்மணஸ்ததா பலபத்ரஸ்து திருத்தீயஸ்து கலு ராமானுஜஸ்ததா. தெரியலையா? அப்படின்னா பிரம்ம அனந்த, இது இங்க சொல்லியிருக்கு பிரம்ம நாரதீய புராண ஸ்லோகம். இது பிரம்ம நாரதீய புராண ஸ்லோகம். இதுல என்ன முதல்ல திருவனந்தாழ்வான அவதாரம் பண்ணார், அனந்த பிரதமம் ரூபம் திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் அவதாரம். ரெண்டாவது என்னது
லக்ஷ்மணன் திரேதாயுகத்துல, கிருத்தயுகத்திலே ஆதிசேஷன், அதே திரேதாயுகத்திலே லக்ஷ்மண அவதாரம் பண்ணார். மூன்றாவது யுகமாக இருக்கக்கூடிய துவாபர யுகத்திலே பலராமனாக அவதாரம் பண்ணார். அந்த அதுதான் நம்பி மூத்தபிரான்னு பேர். பலராமனுக்கு செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல். செம்பர் கடலடி செல்வா பலதேவா, அந்த இடத்துல பாருங்க, செம்பர் கடலடி. அவர் தான் முதல்ல தன்னுடைய திருவடியை எடுத்து வைக்கிறார். மேற்கொண்டு கண்ணனுடைய அவதாரம் இருந்ததுன்னு அதே போலதான் செம்பர் கடலடி செல்வா பலதேவன்னு பொய்கையாழ்வாரோட சொல்லலாம். பொய்கையாழ்வார் தான் முதல் திருவடி பட்டது. அதற்கு மேற்கொண்டு பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மணி ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் தெரிவிக்கிறார் இல்லையா, அப்படி இது தெரிவிக்கிறார் நம்பி மூத்தவரான். அதே இல்ல, இது துவாபர யுகத்திலே கடைசி கலியுகத்திலே சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணாரோ, அந்த அவதாரம் பண்ண அந்த அவதாரத்தை தெரிவிக்கிறார். சேஷவா சைனதாதவா அப்படின்னு. சேஷவா சைன, அந்த ராமானுஜர் எப்படிப்பட்டவர்? கேசவா சைன்யதா, அந்த அவர் புகழ் என்ன அவதாரம் சுவாமி, என்னென்ன அவதாரம்னா, ராமானுஜர் அவதரித்தது ஆதிசேஷ அவதாரமா அல்லது விஸ்வக்ஷேனருடைய அவதாரமா? மன பார்த்துங்க, ஆதிசேஷனுடைய அவதாரமா அல்லது விஸ்வக்ஷேனுடைய அவதாரமா அல்லது சாத்விகர்களுடைய அவதாரமா அல்லது ஸ்ரீபதிய? சேஷவா, நம்ம நித்திய இந்த ஸ்லோகம் சொல்லி இருக்கிறோமானோ, சேஷவா சைன்யநாதோபா, அதாவது விஸ்வக்ஷேன அவதாரமா, ஸ்ரீபதிர் வேத்ய சாத்விகைகி, ஸ்ரீபதியுடைய அவதாரமா அல்லது விஸ்வக்ஷேனர் அவதாரமா? ராமானுஜர் யாரு, விஸ்வக்ஷேனரா ஸ்ரீபதியா ஆதிசேஷமா? பேசிட்டே இருக்க வேண்டியதுதான், பேசிட்டே இருக்க வேண்டிய. பேசின அத்தனை பேரும் அவதாரம் தர்க்கம் பண்ணிட்டே இருக்கணும், தவிர முடிவு கட்ட முடியுமான முடிவு. ஒரு பக்கம் பார்த்தா ஆதிசேஷன், மற்றொரு பக்கம் பார்த்தா விஸ்வக்ஷேனர், மற்றொரு பக்கம் பார்த்தா ஸ்ரீபதி, இப்படி சொல்லியிருக்கலையா? இதைத்தான் இதே வைபவம் மணவாள மாமனிக்கு உண்டு. இதே வைபவம் எப்படி ஆதிசேஷனுடைய அவதாரமா அல்லது ஸ்ரீபதி அவதாரமா விஸ்வக்ஷேன அவதாரமா அப்படின்னு, சாத்விகருடைய அவதாரமா அப்படின்னு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி வைபவம் மணவாள மாமனிக்கும் உண்டு. திருநாராயணபுரத்து ஆய் ஜன்னாச்சார் சுவாமி, அந்த சுவாமி தான் திருப்பாவைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்ல, ஸ்ரீவச்சனம் ஆச்சரியமான வியாக்கியானம். ஆய் ஜன்னாச்சார் சுவாமி வியாக்கியானம் ஸ்ரீவச்சனம். அதுல அவர் தெரிவிக்கிறார், மணவாள மாமன் சேவிக்கிறார். ரெண்டு பேரும் எதேர்ச்சியா சந்திச்சுண்டா. சேவிச்சோடனே, பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ, பூதூரில் மஞ்சுதித்த புண்ணியனோன்னு தெரிவிக்கிறார். தாது பூங்கமலம் மகிழ்மாறன் தாலிவனோ, பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ, தாது பூங்கமலம் மகிழ்மாறன் தாலிவனோ, தூது நடந்த நெடுமாலோ, தூது நடந்த நெடுமாலோ, இந்த மூவரில் யார்? பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ, இந்த ஸ்ரீபெரும்பூதூர் அவதரித்த சுவாமி எம்பெருமானாரே இந்த மணவாள மாமனிகளா? இது என்னைக்கு மணவாள மாமனிக்கு பீரியட்லதான் இது நடக்குது. அவரை முன்னாடி நிற்க வைத்து கொண்டு தெரிவிக்கிறார் சுவாமி ஆயு ஜன்னாச்சார் சுவாமி. இன்னைக்கும் திருநாராயணத்து அவருக்கு ஆச்சரியமான திருமாலை வைத்துக் கொண்டு அங்க கைகிற அந்த வம்சத்தால பண்ணிட்டு இருக்கா. எதுவும் சொல்ல வந்தேன்னா, பூதூரில் வந்துதித்த புண்ணியனும்னா ஸ்ரீபெரும்பூதூர் அவதரித்த புண்ணியம் தான் மணவாள மாமனிகா. அதுக்கப்புறம் தூது தாது கம் கமிடம் மகிழ்மாறன் தாலிவனும், அந்த நம்மாழ்வாரே வரும். தாது கமிழ் பூங்கமடம் மகிழ்மாறன் தாலிவனும், அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் வரணும். அல்லது தூது நடந்த நெடுமாலோ, அந்த கண்ணனை ஒரு அவதாரம் பண்ணியிருக்காரா அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆமா, சேஷோவா சைன்ய. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எப்படி சுவாமி ராமானுஜருக்கு எந்த வைபவமோ அதே வைபவம் மணவாள மாமனிக்கு உண்டு. சேஷவா சைன்யத சேனாதிபதியா ஆதிசேஷனா ஸ்ரீபதியான்னு சொன்னார் இல்லையா, அதே போல இங்க ராமானுஜரா அல்லது நம்மாழ்வார் திருவடியா அல்லது தூது நடந்த நெடுமால் என்று சொல்லக்கூடிய கண்ணனா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப ராமானுஜருக்கு எத்தனை வைபவமோ அதே வைபவம் இவருக்கும் உண்டு. அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு ஆச்சரியமான தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகர். எத்திராஜ சப்தத்தின்னு ஆச்சரியமான ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல இது 7வது ஸ்லோகம். அந்த கிரந்தத்துல பூர்ணமா தெரிவிக்க ஸ்லோகத்தை அடைய மாசிட்டேன் ஏற்கனவே. அந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார்னா, இதுக்கு ஸ்லேடை ஸ்லோகம்னு பேர். இந்த ஸ்லோகத்துக்கே இதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொய்ப்புகழ்க்கு. இதனால அவருடைய புகழ்க்கு ஏதா குறை வந்துருமோ, புகழ்க்கு ஏதா குறை இருக்கோ. ஏன்னா நீச்சன் சேவிக்கிறனோ,
என்னைக்குமே ஒருத்தர் வாழ்த்தணும்னாலே அந்த வாழ்த்துவதற்குண்டான யோக்கியதை இருக்கிறவா வாழ்த்தணும். வாசல்ல போற ஒருத்தர் வாழ்த்தணும் வச்சுக்க, அது அவ்வளவுதான் எடுத்துக்க முடியாது. இது எங்க தெரிவிக்கிறது? முதல் பாட்டிலே இதுல கற்றோர்கள் தாமுகப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர், இது உபதேச மாலையில, கற்றோர்கள் தாமுகப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெற்றோம் எனமு வந்து பின்பு கற்பர் மற்றோர்கள் மாச்சரியத்தாளிகளில். அவ மத்தெல்லாம் என்ன பண்ணுவா வாழ்த்த மாட்டா. எதனாலன்னா அவளுக்கு பொறாமையால இகழ்கை ஆச்சரியமோதானவர்க்கு. அது அவ இகழ்ந்தான்னா இகழல்தான் ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாளே. இது உபதேசமால பாசனம். இதே ராமானுஜ நூற்றாண்டு ஒரு பாசம் இருக்கு. பேரியல் நெஞ்ச அடிபணிஞ்சேன் உன்னை உபைப்பிறவி பூரியரோடு உள்ள சுற்றம் ஒருவரஞ்சீர் ஆரியன் செம்மி ராமானுஜ முனிக்கம் சீரிய அடிக்கேன சேர்த்ததற்கு என்னை புவியில் ஒரு பொருளாக்கி அருள் சுரந்த உன்னை பழவடியருக்கு ஊழி முதல்வனே பணப்பதித்த ராமானுஜன் பரன் பாதுவன் சென்னிதர் எனக்கேதும் சிதைவில்லையே எனக்குற்ற சொல்லுமே ராமானுஜன் இசைகில்லா மனக்குற்ற மாந்தர் பழிக்கில் புகழ். அதுதான் இந்த பாட்டு தான் முக்கியம். மனக்குற்ற எனக்குற்ற சொல்லும் ராமானுஜன் இசைகில்லா மனக்குற்ற மாந்தர் பழிக்கில் புகழ். அவ பழிச்சான்னா அது புகழ். ஏன்னா அவ புகழ்ந்தாதான் கஷ்டம். அவ புகழ்ந்தா கஷ்டமானோ. இப்ப இந்த இடத்துல என்ன கேட்கிறான்னா, இதெல்லாம் இருக்கு, இந்த அளவு இருந்துட்டு இருக்கச்சே இவ புகழாலன்னா, புகழ் வரணும்னால அதுக்குண்டான யோகியதை இருக்கணும், சதுர்சம் இருக்கணும். சதுர்சம் என்ன? ஒருத்தருடைய பெருமையை சொல்லணும்னா அந்த பெருமைக்கு தக்க இவரும் ஓரளவுக்கு பெருமையாக இருக்கணும். அதை விட்டுட்டு வேற யாரோ வாசல்ல போறவரா இருக்கா, அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கார், அப்ப இது பேசினா அது புகழ் இல்லை. அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த ஸ்லேட ஆச்சரியமா ஸ்லேட என்னன்னா, நான் இப்ப எதுக்காக இந்த திருவரங்கத்துல இந்த வார்த்தை வைத்தாருன்னா, நான் தாழ்ந்தவனா ஆயிட்டேன். தாழ்ந்தவனா இருக்கக்கூடிய நான் போய் புகழலாமா? யாரு? சுவாமி ராமானுஜரே. அப்ப என்னன்னா, என்ன வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் ஒப்பாரில்லாத அறிவினியன் பாபிஷ்டனா இருக்கேன். என்னுடைய பாபத்துக்கு சமமான இன்னொரு பாபியே கிடையாது. அத்தனை பாபிஷ்டனா இருக்க செய்து நான் அது நெஞ்சாவது ஒழுங்கா இருக்கலாம். அந்த நெஞ்சம் நன்னா இல்லை. முப்போதும் வாழ்த்துறன். அவரை போய் வாழ்த்தினோம், இதனால அவருக்கு என்ன ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு பார்த்து போனோம். அந்த ஆபத்தை தான் இங்க தெரிவிக்கிறார், ஸ்லேட ரூபத்துல தெரிவிக்கிறார். ஆச்சரியம். அதனால என்ன ஆபத்துன்னு தெரிவிக்கிறார் பாருங்க. ராமானுஜரை பத்தி ஸ்லேட ரூபத்துல தெரிவிக்கிறார். ஒரு பக்கம் கண்ணனை சொன்னார், இன்னொரு பக்கம் ராமானுஜரை சொல்வார். இதுக்கு ஸ்லேடை ஸ்லோகம்னு பேர். இது தமிழ்ல உண்டு. ஸ்லேடை ஸ்லோகம்னா ஒரே சப்தம் இருக்கும், அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும். ரெண்டு వ్యక్తిயை ரெண்டு பேரை சொல்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே அந்த சப்தங்கள் பொருந்தும். அந்த மாதிரிதான் இது எடுத்திருக்கார். ஆச்சரியமா இருந்தா. அதாவது சமிதோதய சங்கராதிச சர்வ, சமிதோதய சங்கராதிச சர்வ. ஒரு பக்கம் பார்த்தா கண்ணன்னு அர்த்தம் வரும், இன்னொரு பக்கம் பார்த்தா ராமானுஜன் அர்த்தம் வரும். விஷயம் ஒண்ணுதான், விஷயம் ஒண்ணுதான். அந்த விஷயம் ஒண்ணுதான் இருக்கச்சது. ஒரே சப்தத்தை வைத்துக் கொண்டு ஒரு பக்கம் கண்ணனை சொல்ற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் ராமானுஜர் சொல்ற மாதிரி இருக்கும். சமிதோதய இதெல்லாம் அவருக்கு வேதாந்த தேசியருக்கு சாமர்த்தியம், கவிச்சார்க்கிரி சிம்மம் இல்லையா? சாமானிய மகானா அவரு ஒரே ராத்திரியிலே 1000 ஸ்லோகங்கள் பண்ணார். பாதுகா சகஸ்ரம் பண்ணது ஒரு ராத்திரி, ஒரு ராத்திரியிலேயே 1000 ஸ்லோகங்கள் பண்ணி இருக்கணும். சம்ஸ்கிருத ஸ்லோகம் பண்ணணும்னா எத்தனை வைபவம் அவருக்கு இருக்கணும், எத்தனை பெருமை அவருக்கு இருக்கணும். எது சொல்ல வந்தன? சமிதோதய சங்கராதிச சர்வ. சிவன் முதனார்கள் உதயத்தை எல்லாம் தன் பிரபாவத்தாலே கண்ணன் முடித்தான். எங்க சுவாமி இப்பதானே பார்த்தோம் இதுக்கு முன்பாட்டு. கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலம் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட. அப்ப சிவனை ஓட்டு விட்டாரனோ. நேர் செறிந்தான் குடிக்கோழி கொண்டான், சின்னும் நேர் செறிந்தான் எரியும் மணலோம், பின்னும் நேர் செறிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர். போயின்னு இருக்காரு. ஓ பாருங்க பாருங்க, முக்கன் மூர்த்தி போயிட்டு இருக்கா. அப்ப முடித்தானோ முக்கன் மூர்த்திய? அப்பனா சிவன் முதனான உதயத்தை அவளுடைய வைபவத்தனம் முடிச்சானோ. இதுதான் சமிதோதய சங்கராதிச சர்வ. இது முதல் நிலை. எங்க தெரிஞ்சது? பானாசுர யுத்தத்துல பார்த்தோமோனோ, 998 கைகளை வெட்டினானோ. இதுதான் சமிதோதய. அப்ப சங்கருடைய பிரபாவத்தை முடிச்சானோ. ஏன்னா அங்க பானாசுரனுடைய வீடு பண்ணா. ஏன்னா பானாசுர ரட்சிக்கிறன்னு சங்கரன் சொன்னாரோ. சங்கரனா சிவபெருமான்.
கடைசியில ஒரு வெட்கப்பட்டு தலை குடிந்து கண்ணன் திருடிய பத்தினாரணும். அப்ப அவருடைய கர்வத்தை முடிச்சாரணும். சமிதோதய சங்கராதிச சர்வகா சவிதா உதய சங்கராதிச சர்வ பலாது உத்ருத்ய யாதவ பிரகாசகா. சவிதா உதய சங்கராதிச சிவ பலாது உத்ருத்ய யாதவ பிரகாசகா. கண்ணன் எது குலத்தவன். இப்ப இது வரைக்கும் நம்ம முதல்ல கண்ணனை பார்த்துருவோம். கண்ணன் சிவபெருமானுடைய பல உதயத்தை முடித்தான். இது முதல்து. இரண்டாவது சரித்திரம், கண்ணன் எதுகுலத்தை பிறந்தானோ தன்னுடைய பலத்தாலேயே எதுகுலத்தை பிடித்து நல்லா தூக்கி பிடித்தானோ, எதுகுலத்தை தூக்கி பிடித்தானோ. இது இரண்டாவது தெரியாது. ஏன்னா எதுகுலம் அப்படியே தாழ்ந்து போயிடுத்து. தாழ்ந்து போனபடியாலே இதை தெரிவித்தார். மூணாவது சொல்றாரு, அவரோ பிதவான் ஸ்ருதே அபார்த்தானு. அவரோ பிதரான் ஸ்ருதே அபார்த்தானு. அர்ஜுனன் காதலிலே கேட்கும்படி பண்ணின கீதை. அர்ஜுனன் கீத உபதேசம் பண்ணானோ அப்படின்னா அபார்த்தான் பார்த்தா. பார்த்தான் அர்ஜுனன். பார்த்தான் அர்ஜுனனுக்கு வேண்டியவர்கள். பார்த்தன்னா அர்ஜுனன், பார்த்தான்னா அர்ஜுனனுக்கு வேண்டியவன். அது அபார்த்தான்னா அர்ஜுனனுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய கௌரவர்கள். சம்ஸ்கிருத பாஷையே ஒரு ஆச்சரியமான பாஷை, பரகார பாஷை. ஒரு சப்தத்தை சேர்த்தாச்சுன்னா அர்த்தமே மாறிடும். பார்த்த, பார்த்தான், அபார்த்தான். பார்த்தான் அர்ஜுனன், பார்த்தான் அப்படின்னா அர்ஜுனனுக்கு வேண்டியவர்கள், அபார்த்தான்னா அர்ஜுனனுக்கு எதிர்த்தட்டான இருக்கக்கூடிய கௌரவர்கள். அந்த கௌரவ சேனைய என்ன பண்ணா, முதல்ல தான் கீதையை சொன்னான். அந்த கீதையை சொன்னது மட்டும் இல்ல, அர்ஜுனனுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய கௌரவர்களை பிடித்து கீழே தன்னானோ. இது மூணாவது. அப்ப முதல்து தான் சங்கரனுடைய அந்த ஆச்சரியமான அந்த உதயத்தை முடித்தான். இரண்டாவது எதுகுலத்திலே தான் அவதாரம் பண்ணான். அவதாரம் பண்ண எதுகுலத்தை தூக்கி பிடித்தான். ஏன்னா எதுகுலமே கீழே போயிடுத்து. அந்த எதுகுலத்தை தூக்கி பிடித்தான். மூன்றாவது அர்ஜுனனுக்கு கீதையை கொடுத்தான். அர்ஜுனுக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய கௌரவர்களை முடித்து தள்ளினான். நாலாவது நனு ராம அப்ரஜஸ்ர ரபூயகா. அவன்தான் ராமபிரஜன், ராமனுக்கு தம்பி, பலராமனுக்கு தம்பியான கண்ணன். இப்ப 4 வந்திருக்கு. இப்ப 4 வந்திருக்கு. அதுல 3 அர்த்தம் சொல்லியிருக்கார். பலராமனுக்கு தம்பியான கண்ணன், பார்த்தனுக்கு எதிரானவர்களை கௌரவர்களை முடித்தான். அவனேதான் சங்கரன் முதலான பரமசிவனின் பெருமையை கீழே தள்ளினான். கடைசியாக தன்னுடைய எதிர்குலத்தையே மேலே தூக்கி நிறுத்தான் இல்லையா. இந்த 4 புகழ் இருக்கணும். இப்ப இதை அப்படியே ராமானுஜர் விஷயத்துல பார்க்கணும். சங்கரோதய தவ சங்கராதிச சர்வகா சமிதோதய சங்கராதிச சர்வகா சவிதா ஏஷ சங்கராதிச மலாத உத்ருத்தி யாதவ பிரகாசகா அவரோபிதரான் ஸ்ருதே அவர்த்தானு. அவர்த்தானு நனு ராம அப்ரஜஸ் ஜேஷ பூயகா அப்படின்னு முடிச்சாரணும். இப்ப 4 பார்த்திருக்காரு. 4ல முதல்ல பலராமன் தம்பி, பலராமனுக்கு தம்பி கண்ணன் சொன்னார். அப்ப பலராமன் தம்பியான கண்ணன் என்ன பண்ணினார்? பார்த்தனுக்கு எதிரானவர்களுடைய கௌரவர்களை முடித்தான். அவனே சங்கரன் முதலான பரமசிவனாரின் பெருமைகளை தள்ளினான். அவனே எதுகுலத்தை தூக்கினான் அப்படின்னு இந்த 4 சொன்னாரோ. இந்த 4 கொண்டு நேரா கொண்டு ராமானுஜர்ல வைக்கணும். கடைசியா சொன்னது நனு ராமானுஜ விரஜகா விரகான்னு இருக்கலையா, ஸ்வபேஷ பூயகா நனு ராமானு. இந்த எல்லாமே இந்த வியாக்கியானத்தில் இருக்கு. நனு ராமானுஜ விரஜகா ச வேஷ பூயகா அப்படின்னா அந்த ராமானுஜவரன் அப்படின்னா ராமானுஜரே என்ற சந்தேகம். ராமானுஜர்னா என்ன? பலராமானுஜன் கண்ணன். ராமானுஜன் என்னது? பலராமானுஜன் கண்ணன். இப்ப பலராமானுஜன் கண்ணன் யார் சுவாமி பார்த்தாருது? ராமானுஜர் என்றால் பலராமானுஜன். பலராமன ராம அனுஜன், ராமனுக்கு சகோதரன். ராம அனுஜன் இது ராமானுஜன். அப்ப பலராமானுஜனுக்கு அனுஜன் கண்ணன். அந்த கண்ணன் யாரு? பார்த்தாருதுன்னா அப்படின்னா பார்த்த சாரதியே தான் ராமானுஜன் அர்த்தம்.
இப்ப முதல் ஒண்ணு வந்துட்டா 4 விஷயம் சொல்லியிருக்கார். கடைசியில கண்ணன் சொன்னார். அந்த கண்ணன் யாரு? பலராமானுஜன். பலராமன்னா யாரு? பலராமனுக்கு தம்பி. பலராமனுக்கு தம்பி கண்ணன். அதே போல இவரும் பலராமானுஜன் தான், ராமானுஜன் தான். எப்படிப்பட்ட ராமானுஜன்? கண்ணன். கண்ணன்னா யார் சுவாமி? பார்த்தசாரதி. அந்த பார்த்தசாரதியா ராமானுஜர்? ஆமா, பார்த்தசாரதியா ராமானுஜர் அவதாரம் பண்ணா நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ? எங்க சுவாமி இருக்குன்னா, சோமயாஜுலு இவா 2 பேரும் என்ன பண்ணா, தம்பதிகள், இவாடைய காந்திமதி அம்மையார் சோமயாஜுல் 2 பேருமே அவளுக்கு சந்தான பிராப்தி இல்லை. அங்கிருந்து சேபரமுதந்து நேரா இங்க வந்தா திருவள்ளிக்கேணிக்கு, கைரவணி புஷ்கரணி. அந்த கைரவணி புஷ்கரணிக்கு வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினா. புத்திரகாமேஷ்டி யாகனம் பகவான் பிரத்யட்சமானார் பார்த்தசாரதி. பிரத்யட்சமானவன என்ன வேணும்னு கேட்டார். எங்களுக்கு சந்தான பிராப்தியில தேவரை தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு, புத்திர பிராப்தி வேணும்னார். யாரை போல வேணும்னு கேட்டார். உம்மை போல வேணும்னார். எனக்கு பிரதிநிதி கிடையாது, எனக்கு பிரதி கிடையாது, நானே வரேன்னு வந்துட்டார். அப்ப பார்சாதி வேற இல்ல, சுவாமி ராமானுஜர் வேற. இது இன்னைக்கும் இந்த பார்சாதிகள் நடக்கிறது. ஏன்னா எல்லா உற்சவாதிகளுக்கும் எல்லா திருநட்சத்திரக்கும் பார்சாதி எழுதுவார். அந்தந்த ஆழ்வார் திருநட்சத்திரம் ஆகட்டும், ஆச்சாரியார் திருநட்சத்திரமாகட்டும், பார்சாதி ஏழிதான். இது அப்படியே நேரு எதிர் நம்பெருமாள். நம்பெருமாள் எங்கும் போக மாட்டார், அவர் அங்கதான் இருப்பாரு. எல்லா ஆழ்வாரும் அவர்கிட்ட போகணும். அவர்கிட்ட போய் ஸ்ரீசடகோபம் ஷட்டாரி மாலை புஷ்பம் வாங்கிட்டு நேரம் வந்துட்டு இவர் தனியா உற்சவம் பண்ணிக்க வேண்டியதான். ஆனா பார்சாதி திருவல்லிக்கேணில அப்படி இல்லை. திருவல்லிக்கேணி அவருடைய ஆஸ்தானத்துக்கு போவார். அங்கதான் ஒரு உற்சவத்தையும் கண்டருள்வார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் ஒவ்வொரு ஆச்சாரங்களும் நடக்கும். ஆனா ராமானுஜர் ஒன்றும் போக மாட்டார். ஏன் சுவாமி போக மாட்டாரு? மெத்தத்துக்கெல்லாம் போனாரு, இவர் போனலைன்னா ராமானுஜர் வேற இல்ல, பார்சாதி வேற இல்லை இல்லையா? அப்ப அவரே தானே இவர், அதெல்லாம் போக மாட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பார்சாதி இவருன்னு தெரியல, இந்த ஐத்தியக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த ஐத்தியத்தை ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். பார்சாதி வேற அல்ல, பார்சாதி ராமானுஜருடைய திருவவதாரம் பண்ணினார் தெரியும். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் முதல்து அத்வைத்தம் முதலான கங்கா மதங்கள், அத்வைத்தம் முதலான மதம் மேலே 7வது கீழே தெரிஞ்சா எது? யாதவ பிரகாசர். அத்வைத்தம் முதலான கங்கா மதங்கள் அப்படின்னா மேல 7வது தள்ளினாருன்னா அத்வைத்தம். அதான் எதுகுல பிரகாசம் என்று அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல எதுகுலத்தை பண்ணான்னு இல்லையா? கண்ணன் எதுகுலத்தை முடித்தா, எதுகுலத்தை மேல தூக்கினான்னு தெரிவிக்க இல்லையா? இந்த எதுகுல பிரகாசம்னு அர்த்தம் இல்ல, உண்மையான யாதவ பிரகாசர், யாதவ பிரகாசகா, உத்ருத்த யாதவ பிரகாசகா. உத்ருத்த யாதவ பிரகாசன்னா எதுகுலத்தை தூக்கினான்னு கண்ண விஷயத்துல சொன்னோம். ஆனா ராமானுஜர் விஷயத்துல அந்த யாதவ பிரகாசர் என்ன பண்ணார்? உண்மையான யாதவ பிரகாசர் அவர் என்ன தன்னுடைய திருவதி பலத்தாலே அத்வைத்தியாக இருந்தவரை ஸ்ரீ வைஷ்ணவ மாத்தினாரனோ, ஸ்ரீ வைஷ்ணவரை மாத்தினாரனோ. ஆமா, யாதவ பிரகாசரே பின்னாடி ராமானுஜ திருவடி பத்தினார். ராமானுஜ யதி தர்ம சமுச்சயம்னு ஒரு ஆச்சரியமான கிரந்தம் பண்ணியிருக்காரு யாதவ பிரகாசர். திருவடி பத்தினார். பத்தி முடிச்ச உடனே எத்திகள்னா எப்படி இருக்கணும்னு அவர் அதன் பிரகாரம் தான் இன்னைக்கு ஒரு அத்வைத்தி ஸ்ரீ வைஷ்ணவராகி அந்த அத்வைத்தி எப்படி எழுதியிருக்காரோ, எத்திகள்னா சன்னியாசிகள், ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள் எப்படி இருக்கணும்னு அவர் எழுதின பிரகாரம் தான் இன்னைக்கு எல்லா சன்னியாசியும் இருந்துட்டு இருக்கா. அந்த அளவுக்கு வைபவம் யாதவ பிரகாசருக்கு. இதுக்கப்புறம் ராமானுஜ திருவடி பத்தினதுக்கு அப்புறம் இது அடுத்தது 3வது. அடுத்தது எது? 2வது எதுகுல பிரகாசம் தெரிவித்தார். அதுக்கப்புறம் 3வது வேதத்திலே பாக்கிய குதிருஷ்டிகள் இருக்காயா? வேத பாக்கியர்கள், வேத குதிருஷ்டிகள். வேத பாக்கியர்கள்னா வேதத்தை நம்பாத, வேத குதிருஷ்டிகள்னா வேதத்தை நம்பரா தப்பான அர்த்தம் கொடுக்குறா இல்லையா? அவெல்லாம் கீழே தள்ளினாரோனும் அதைத்தான் தெரிவிக்கிறார். அதுவும் அதிலே வருது. அதுக்கப்புறம் 4வது அவர் தான் யாரு? ராமானுஜராக இருக்கணும்னு சாதித்தார் போல. இதெல்லாம் என்ன? ராமானுஜ பெருமையை சொல்வது. ஆக அப்படிப்பட்ட எம்பெருமான வைபவத்தை சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. ஏன்னா பார்சாதிக்கு நிகர் இருக்காளா? பார்சாதி எம்பெருமான் நிகர் இருந்தாதானே எம்பெருமான வைபவம் சொல்ல முடியும். பார்சாதிக்கு பார்சாதி வேற இல்ல, எம்பெருமானார் வேற இல்ல. சுவாமி ராமானுஜன பார்சாதி. எப்ப பார்சாதிக்கு நிகர கிடையாதோ அதே போல எம்பெருமானாருக்கு நிகர் கிடையாது. ஏன் நிகர் கிடையாதுன்னா நதஸ்யமஸ்ய அப்பியதிகஸ்ய திஷ்யதே ஒத்தார் மிக்கார இளையாய மாமாய ஒத்தாய் எப்பொருக்கும் உடைய வீரான்னு சுவாமிக்கு பிரதிமை கிடையாது. சுவாமிக்கு மேம்பட்டவாளோ சமமானவா கிடையாது. பிரதிமை இருக்கா? பிரதிமைன்னா அவரை போல இன்னொன்னு இருக்குமான்னா வேணா வச்சுக்கலாம்.
திருவன் காப்பாறுதுன்னா திருவஞ்சனமாயி அப்ப கண்ணாடி காமிக்கிறா. கண்ணாடி காமிச்சு அப்ப கண்ணாடில சுவாமியை சேர்க்கலாம். அப்ப இவரை போல இவர் இருக்காரு சுவாமி அப்படின்னா அப்படி வேணா சொல்லாம தவிர அவருக்கு பிரதிமையே கிடையாதுன்னு தெரிவிக்கிற இது சொன்ன பிரதிமை யாரோ சில பேருக்கு அதே இந்த தான் ரூப பிரதிமையை பார்க்காம தவிர சொரூப பிரதிமையை பார்க்க வண்ணாது. எக்ஸலண்டா இருக்கு. அவர் ரூப பிரதிமையை பார்க்கலாம். சொரூபம் இயற்கையான தன்மை பார்க்க முடியும், பார்க்க முடியாது. சொரூபத்தில் பிரதிமையை யாரோ சில பேருக்கு காட்டியிருக்கலாம். சில பேர் காட்டியிருக்கலாம் சுவாமி. மேலக்கோட்டில் 1000 தலை வைக்கணும், 1500 துதங்களான்னு சொல்லி அங்க ஜெயினர்களுக்கு தான் ஆதிசேஷ அவதாரம் பண்ணி 1000 பேருக்கு சமாதானம் பண்ணாரோனோ அங்க காட்டினது. அதே போல மணவாளமான் பண்ணியிருக்காரு. மணவாளமா இன்னைக்கு நீங்க செவிக்கலாம். ஸ்ரீரங்கத்துக்கு மணவாளமான சன்னதிக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல சன்னதிக்குள்ள ஸ்ரீரங்கத்துல முதல்ல அர்ச்சா திருமணி செவிக்கலாம். முன்னாடி அர்ச்சா திருமணி திரியாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் நமக்கு வலது பக்கம் போகிறச்சே ஒரு தூண் வரும். அந்த தூண்ல ரெண்டுமே மணவாள மாமனுக்கு எழுதிருக்காரு. 2 மணவாளமா எழுதிருக்காரு. என்ன மணவாள்னா என்ன மணவாள் சொன்னா அவர் தான் மூலவர் போல ஆச்சரியமா எழுதிருப்பார். அது சித்திர திருமேனி. அந்த சித்திர திருமேனி தூண்ல எழுதிருப்பார். யாரோ ஒரு விருத்தி ஒரு இருக்கக்கூடிய ஒரு 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 சின்ன அம்மா, வயசான அம்மா என்ன பண்ண வேண்டாம், அவ ஒரு சாளரம் இருக்கு, அங்க ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையிலிருந்து ராத்திரி பொழுது பார்த்திருக்கா. பார்த்து அசந்து கீழே வந்துட்டா. ஏன்னா ஆதிசேஷ ரூபத்தோடு அங்க சேவை சாய்ச்சிருக்க. ஆதிசேஷ ரூபத்துல அங்க சேவை இதெல்லாம் பிரதிமையே கிடையாது. அப்ப மணவாள மாமனிகளுக்கும் பிரதிமை இல்லை, சுவாமி ராமானுஜருக்கும் பிரதிமை இல்லை, பார்த்தசாரதிக்கும் பிரதிமை இல்லை. அதான் தெரிவிக்கல, பிரதிமை இல்லை. அப்ப பகவானுக்கு பிரதிமை இருந்தாலும் இவாளுக்கெல்லாம் பிரதிமை இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் தான், ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயன் தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப இதைத்தான் தெரிவிக்கிறா. ஆக ராமானுஜருக்கு அருளி இது எங்க இருக்குன்னா எத்திராஜ சப்தத்தில் அருளி செய்திருக்கார். யாரு? சுவாமி வேதாந்த தேசிகர் எத்திராஜ சப்தத்தி ஆசிரியம். இது ஸ்லேடை ஸ்லோகம்னு பேரு. கண்ணனுக்கு இருக்கக்கூடிய அதே தன்மை ராமானுஜர். கண்ணன் வேற இல்ல, பார்சாதி வேற இல்ல. அந்த விற்பெரு விழவும் கஞ்சனம் மல்லும் வேழவும் பாகனம் வேழ சட்டவன் தன்னை புறவெறி செய்த சிவனது துயர்களை தேவை வட்டரவிய கோல்கையில் கொண்டு பார்த்தன் தன் தெய்முன் நின்றானை சித்தவபிணியா முடிதிறந்தானை திருவள்ளிக்கேணி கண்டேன்னு அந்த பாட்டுல தான் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த கண்ணனே ராமானுஜர் அவதாரம் பண்ண முடியாது. ஆசிரியர் ஸ்லேடே ஸ்லோகத்திலே சுவாமி தேவதாந்த தேசிக தெரிவிக்கிறார். நான் இதவன் மொய்ப்புகளுக்கே நான் எப்போதும் வாழ்த்த மாட்டேன், முப்போதும் வாழ்த்துவேன். ஏன்னா அவ எப்போதும் வாழ்த்துறா. யாரு? குரத்தாழ்வார் முதலையாண்டான் போன்றார்கள்னா எப்போதும் வாழ்த்துறா. நான் முப்போதும் வாழ்த்துறேன். முப்போதும் வாழ்த்துறேன்னா என்ன சுவாமி ஏத்தனா? முப்போதும் ஏத்தினா ஒரு புகழுக்கு ஏத்த வேண்டாமானா? ஏன்னா அவ வாழ்த்துறது வேறு, நான் வாழ்த்துறது வேறு. யார் சொல்றது? திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். நான் வாழ்த்தக்கூடிய தன்மையே வேறு, கூரத்தாழ்வார் முதலாழ்வார் வாழ்த்தக்கூடிய தன்மையே வேறு. கூரத்தாழ்வார் முதலாளர் எப்படி வாழ்த்துறா? நினைந்து நைந்து உள்கரைந்துரைகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணநீர் சாந்தம் புகையோடாந்து வணங்கினால் நினைந்த எல்லா பொருட்கட்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் மானத்துன் பெருமை மாசூனாதோ மகாயோனே. பகவானே, கண்ட பேர் உன்னை ஏற்றம் பண்ணிவிட்டா உன் பெருமை மாசூனாதோ, உன் பெருமை குறையாதோ. மாசூனாதோ மகாயோனே, உன் பெருமை குறையாதோன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். கண்ட பேர் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணியான்னா, ஸ்தோத்திரம் பண்ணினா என்ன ஆகும்? ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கும் ஒரு யோகதை இருக்கணும், ஸ்தோத்திரம் வாங்கிக் கொள்வதற்கும் யோகதை இருக்கணும். 2 பேர் இருக்கணும். அப்படி இருக்கச்சே ஸ்தோத்திரம் பண்றவாளுக்கு யோகதை இல்லையே சுவாமி, அவ ஸ்தோத்திரம் பண்ணா தப்பா போயிடுமோனோ. அப்ப உன்னுடைய பெருமை மாசூனாதோ மாயோனோ, உன் பெருமை குறையாதோன்னு ஆழ்வார் கேட்கிறார். ஏன்னா இதுல என்னன்னா, நான் பண்ண சாகசம் இங்க தெரிவிக்கிறார் வருங்க திருவரங்கம். நான் பண்ண சாகசம் என்னன்னா, பெரியோர்கள் வைத்த அந்த வைத்தது நல்லவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்த நான் என்ன பண்ண, எப்படிப்பட்டவன் நான்? இருநிலத்தில் ஒப்பாரில்லாத வஞ்ச நெஞ்சு, ஒப்பாரில்லாத அறிவினையேன் வஞ்ச நெஞ்சு, ஒப்பாரில்லாத எனக்கு சமமானதா இருக்கக்கூடிய பாபம் பண்ணவாலும் கிடையாது, நெஞ்சாது நல்ல அறிவினையேன் வஞ்ச நெஞ்சு. அதுவும் தீய மனசுல வச்சேன்னா அப்ப அதுவும் அவர்கள் எப்போதும் வாழ்த்துறா. நான் 30 மட்டும் வாழ்த்துறேன். அவர்கள் எப்போதும் வாழ்த்துறான்னா எப்பவும் தியானம் பண்ணிட்டே இருக்கா. அவர் வச்சான்னா நானும் வச்சேன், அவர் ஏத்தினார்கள் நானும் ஏத்தினேன். என்ன வித்தியாசம்?
கூறத்தாழ்வார் முதலானவர்களும் ஏத்தினா, திருவரங்கத்தவந்தனாராக நானும் ஏத்தினேன். என்ன வித்தியாசம்னா, அவ ஏத்திட்டு என்ன பண்ணா, தியானம் பண்ணிட்டே இருக்கா. ராமானுஜரை பத்தி தியானம் பண்ணிட்டே இருக்கா. சதா சர்வகாலம் சதா பசஞ்சு சூரையாக சொல்லும்படியா தியானம் பண்ணிட்டே இருக்கா. நான் என்ன பண்ணேன், ஒரு மாதிரி அவளை ஏத்திட்டு சத்தம் போட்டு கூவிண்டே இருக்க. சத்தம் போட்டு கூவிண்டே இருக்கேன். என்ன சுவாமி வித்தியாசம்னா, அவர்கள் வைத்தது அவனுக்காக, வாயை திறந்தவர் சொல்ல மாட்டான். ஏன், ராமானுஜருடைய வைபவத்துக்காக, அவருடைய ஆனந்தத்துக்காக வச்சுட்டா. அதனால வாயத்திலிருந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அவர் தங்கள் மனசை ராமானுஜ திருவுள்ளத்துல வைத்து விட்டு அப்படி அதே மனசோடைய அதே நிலையோட அவர் தியானம் பண்ணிட்டே இருக்கா. அதனால அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா மனசுல தியானம் இருக்கு. ஆனா நான் என்ன தான் பண்ணேன், நான் ராமானுஜர் ஏத்தினோன்னு ஊர்க்காரர்களுக்கு தெரியணும். புரியத்துக்காக சொல்றேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். சில பேர் பெருமாளை சேவிக்கணும்னு படம் எடுத்து எல்லாருக்கும் காமிக்கணும்னு தோணும். பெருமாளை சேவிக்கிறேன்னு படம் எடுத்து எல்லாருக்கும் காமிக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். படம் போட்டோ எடுத்துக்கணுமானோ, போட்டோ எடுத்துக்கணும்னா பெருமாள் இப்படி இருக்கார், போட்டோ எடுக்கிறவா பின்னாடி இருப்பா, இவர் கொஞ்சம் நடுவில் நின்று இருப்பார். நடுவில் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு இப்படி நின்று இருந்தா பின்னாடி இருக்கிறவரா போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கணும்னா இவர் முதுகுதான் தெரியும். இவருடைய அபிப்பிராயம் என்ன, நாம் பகவானையோ இல்ல ஆச்சாரனையோ சேவிக்கிறேன், அந்த சேவிச்சதை எல்லாருக்கும் காமிக்கணும். நல்லா பாருங்க, எல்லாருக்கும் காமிக்கணுங்கிற அபிப்பிராயத்துல போட்டோ எடுத்து அதுவும் இன்னைக்கு தட்டினா வந்துடுறது. இன்னைக்கு அதுதான் நிறைய, அது கொஞ்சம் சௌரியமாவும் இருக்கு. இல்ல அது இல்லைன்னா நாமும் இப்ப காலட்சேபம் பண்ண முடியாது. அது இல்லைன்னா நாமும் காலட்சேபம் பண்ண முடியாது. ஆனா அது நல்ல அனுபவம். அது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அது ரொம்ப நல்லா இருக்கும். உபயோகப்படுத்தினா, அதை விட்டுட்டு நம்ம வேற எதுக்கோ உபயோகப்படுத்தினா. அதே போல என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் போட்டோ எடுக்கிறோன்னு பெருமாளை சேவிக்கிற மாதிரி நான் இருக்கேன், போட்டோ எடுனார். அவரும் போட்டோ எடுக்கிறாரு. போட்டோ எடுத்தா முதுகுதான் வந்துட்டு, உங்க முகம் வரவே இல்லையான்னு. ஓ, முகம் வரணுமா அப்படின்னு திரும்பிட்டு போட்டோக்காரனை சேவிக்கிற மாதிரி போட்டோ எடுனார். இப்ப இவரு பகவானை சேவிக்கிற மாதிரி போட்டோ எடுக்கிறாரா, இல்ல போட்டோக்காரனை சேவிக்கிற மாதிரி போட்டோ எடுக்கிறாரா? கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. போட்டோக்காரனை சேவிச்சாதான் இவர் சேவிக்கக்கூடிய அந்த இவருடைய திருமுக மண்டலமும் இவர் சேவிப்பதும் போட்டோல படும். போட்டோல பண்ணணும்னா பகவானை சேவிக்க முடியாது. பகவானை சேவிக்கணும்னா போட்டோ வராது, முதுகுதான் வரும். அது இதுக்கு இதை சொன்னேன்னா, சில பேர் அந்த மாதிரி இருக்கா, நான் சேவிக்கிறேன், நான் உபயம் பண்றேன், நான் என்னமா இதெல்லாம் பண்றேன்னு எல்லாரும் ஊர்க்காரர்களுக்கெல்லாம் தெரியணுன்றதுக்காக இன்னைக்கு அதுவும் தட்டினா அது உடனே போட்டுருவோம். நான் இங்க போயிருக்கேன். சில பேர் யாத்திரை எல்லாம் போனா யாத்திரையில என்னென்ன வைபவம்னு சொல்லலாமே தவிர இந்த யாத்திரையில நான் சேவிச்ச மாதிரி யாருமே சேவிக்கல. இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இது அதைத்தான் இங்க திருவள்ளுவர் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, நான் என்ன பண்ணேன், முப்போதும் வாழ்த்துவன்னு சொன்னோம்னா அவ எப்போதும் வாழ்த்துறா. நான் முப்போதும்னா 3 காலங்கள், கார்த்தால, மத்தியானம், சாயங்காலம் 3 காலம் பண்றேனோ. எதுக்காக அந்த மாதிரி 30 எப்பவுமே பண்ணலன்னா, நான் மீதி காலம்னா என்ன பண்ணனா, இந்த ஊர்க்காரர்களுக்கு தெரிவிக்கணுமோனோ. இவர் ராமானுஜன் சேவிக்கிறாராமே என்ன நான் தியானம் பண்ணல, சத்தம் போட்டு கூவுறேன். ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா, அவள்னா அவனுக்காக வாயை திறக்காம இருக்கா, அதனால மனசுல தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, நான் ராமானுஜர் ஏத்தினேன் ஊர்க்காரர் தெரியணுமோனோ. சில பேர்லாம் சில இடத்துல இந்த ரேடியோ வச்சுட்டு அப்படியே பாட்டு போட்டுட்டே இருப்பா. உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்கு, உள்ளுக்குள்ள எதா இருக்குமான ஒண்ணுமே இருக்காது. ரேடியோ வச்சு பக்கத்துல இருக்க வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு, அடல் எல்லா வீட்டுக்கும் ஒரே சத்தம் போட்டுட்டே இருக்கும். என்ன சுவாமி நடக்குதுன்னா ஒண்ணும் நடக்காது. அப்ப ஊர் கூட்டாளத்தோட உள்ளுக்குள்ள உண்மை இருக்கு. அதே போல நான் என்ன பண்ணேன், நான் ராமானுஜரை சேவிக்கிறேன்னு சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலேயே சேவிக்கல. அவள என்ன பண்றா, எப்போதும் வாழ்த்துறா. அவ தியானம் பண்ணிட்டே இருக்க, பேசவே இல்லையா. நான் என்ன பண்ண, 30 ஏத்தணும். அப்ப இத்தனை பேர் சேவிக்கணுன்றதுக்காக வெளியாட்கள் தெரியும்படி பண்றணும். அதெல்லாம் தேவையா? நமக்கு அட்வர்டைஸ்மெண்டே தேவையில்லை. இன்னைக்கு விளம்பரப்படுத்துகிறார். பகவானை சேவிப்பதும் விளம்பரம், காலட்சேபம் போவதும் விளம்பரம், உபயம் பண்றதும் விளம்பரம். தேவையே இல்லைன்னா
அப்ப நம்ம உள்ளன்போடு பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் இல்ல, விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக நான் பகவானை சேவிக்கிறேன், விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக பகவானுக்கு நான் உபயம் பண்றேன். உபயம் பண்ணிட்டு அவ பேர் போடலன்னு வச்சுங்கோ, கோவம் வந்துடும். அதுவும் இப்ப முக்கியமா ஊவே பறந்த குழந்தைக்கு ஊவே போடலன்னா சில பேருக்குலாம் கோவம் வந்துடும். உபய வேதாந்தம் என்ன சுவாமி, நான் அந்த வம்சத்துல பத்திரிக்கை ஊ போடலையே அப்படின்னு கோவம் வந்துடும் இல்லையா? தேவையே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இருக்கணும். ஆனா அவெல்லாம் எப்படி இருக்கா, புறத்தார் முதலியாண்டாள்னா அவெல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அதனால என்ன பண்றா, ரகசியமா பார்த்துட்டே இருக்கா. நாமும் ஒண்ணு வேண்டாம் சுவாமி, நம்ம துவயம் சொல்றோமோ அதுவே ரகசியமா தான் சொல்லணும். துவயத்தை சத்தம் போட்டு சொல்லணும். அத்திர துவயம் அப்படின்னு வச்சு கத்தத்திரயத்துல எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவான். அப்ப அதே சத்தம் போடா சொல்றது இல்லையா? சத்தம் போடுறது கிடையாது. இன்னொருத்தருக்காக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்னைக்குமே நாம எந்த காரியம் பண்ணாலும் அதனால பிரீத்தி பகவானுக்கு இருக்கான்னு பார்க்கணும். மற்றவாளை திருப்தி பண்றதுன்றது கிடையாது, நம் சம்பிரதாயத்துல கிடையாது. பகவானு தான், அவர் தான் திருப்தி ஆகணும். அவருக்கு திருப்தி ஆகணும்னு எப்படி சுவாமிஜி சாஸ்திர சம்மதம் எப்படி பண்ணியாச்சான்னு போறோம். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல், பூர்வாச்சாரர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த சொன்னபடி பண்ணால பகவானுக்கு திருப்தி. இதை மட்டும் பண்றதுல இவெல்லாம் என்னை பத்தி நல்லா பெருமையா பேசுறாளா, அவ பெருமையா பேசுறாளா, அவ பெருமையா, சுவாமி பெருமையா பேச வேண்டியவர் பேசினாருன்னா அதை பத்தி கவலையே இல்லை. இதுக்கு சொல்ல போதுன்னா அதைத்தான் இங்க திருவரங்கத்தை தெரிவிக்கிறாரு. அதனால சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கேன், ஓ நான் ராமானுஜர் சேவிக்கிறேன், நான் ராமானுஜர் சேவிக்கிறேன், நான்லாம் போயிட்டு வந்தேன் ஸ்ரீபெரும்புதூர், நீ வரவே இல்லையா அப்படின்னு கேட்பேன். என்னமோ நித்தியம் போற மாதிரி, வரவே இல்லையான்னு. இவர் தான் நித்தியமா ராமானுஜருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு கையூட்டு கொடுக்குமா பாரு இருக்கிறார் இல்லையா? எதுக்கு சொல்ல போதுன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பராருக்கு பகவானுக்கு தெரிஞ்சா போறோம். பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தே, பராசரப்பட்டு தெரிவிக்கிறார் திருப்பாவ தனியன்லோ. நீலா துங்க ஸ்தனிகிரி தடைய சுத்த உத்தியோதி திருட்டம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தே. பகவான் ஒருத்தருக்காக இருந்தா போறோம். பகவானே பார்க்கிறான். பகவானே எப்படிமா பார்க்கிறான்? கண் கிடையாது. பார்க்கிறான் கண் கிடையாது, கேட்கிறான் காது கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்கான் காலே கிடையாது, எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கான் காலே கிடையாது, எல்லாத்தையும் பார்க்கறான் கண் கிடையாது, எல்லாத்தையும் கேட்கறான் காது கிடையாது, எல்லாத்தையும் தரிக்கிறான் கையே கிடையாது, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதனால்தான் என்ன சுவாமி எதுவுமே தேவையாது. இப்படிப்பட்ட அவனை புரிஞ்சுண்டு அவனுக்கு தேவையானது பண்ணதானே புரியும். அதை விட்டுட்டு இதை பண்ணிட்டு கிடையா என்னாம் இதவன் மொய்ப்புகளுக்கு. அப்ப நினைந்து உள்கரைந்துருக இமையோர் பலரம் மணிவரம் புனைந்த கண்ணநீர் சாந்தம் புகஜோடி வணங்கினால் நினைந்து எல்லா பொருட்கட்கும் இத்தாய் முதலின் சிதையாமி மனம் செய் ஞானத்துன் பெருமை மாசூனாதோ மகையோனே என்றார் போல தலை கட்டுகையாலே எத்தனை எத்தனை சாகசம் பண்ணுகிறார் என்று அது தப்புகிறார் பரமபுருஷனை யுகு அப்படின்னு தெரிவிக்கிறார் என்று ஆளவந்தார் அடுத்த ஆளவந்தார சூத்திரத்திரம் அதை தெரிவிக்கிறேன். அதாவது ஆளவந்தார் என்ன தெரிவிக்கிறார் என்றால் ஆச்சரியமா தெரிவிக்கிறார் பாருங்க. ஆளவந்தார் சொல்லக்கூடிய விதனா என்கிட்ட நன்மை எதுவும் கிடையாது, நம்மிடத்தில் பாவத்துவமே கிடையாது. பாவத்துவம் நிறைய இருக்கு, பாவனமே இல்லை, பாவத்துவம் நிறைய இருக்கு. யாராரு பெரியவர்கள் வந்தா காலில் விழுந்து அவர்கிட்ட நம்ம மங்களாசாசனம் பண்ணணும், ஆசீர்வாதம் பெறணும். அது பண்ணாதான் அசுத்தி போகும், இல்லைன்னா பாவனத்துவம் வரவே வராது. இதுக்கு சொல்ல அசுத்தி போகணும்னா பெரியவர்களை சேவிப்பதே கிடையாது. நம்ம அவர் என்ன சுவாமி, அவருக்கு என்ன சுவாமி தெரியும், ஸ்ரீசைலேசயாபாத்த கூட அவர் தெரியாது சுவாமி, அவரை போய் சேவிக்கணும்னு. பகவத் சம்பந்தமோ பாகவத சம்பந்தமோ ஆச்சாரிய சம்பந்தமோ இருக்குன்னா அவருக்கு தெரியுமோ தெரியாத அதை பத்தி கவலையே கிடையாது. காலில் விழுந்து சேவிச்சிடணும், உடனே வீழ்ச்சணும், தடான்னு விழுந்தணும். ஒரு கைத்தடி எப்படி கீழே வருதோ அது மாதிரி விழணும் இல்லையா? பெரியவர்களை சேவிக்காதபடியாலே தயைனால என்னன்னு தெரியலையே, தயைனால என்னன்னு தெரியலையே. பெருமானம் தயை இல்லைன்றான். உங்ககிட்டயும் தயம் இல்லை, எங்கிட்டையும் தயம் இல்லைன்னு பகவான் இது ஆளவந்தா தெரிவிக்கிறார். ஆசீர்வாதம் அந்த ஸ்லோகத்தை மட்டும் சேவிக்கிறேன். திசசு விமிதியே நிர்தயா மாலஜ்யா பரமபுருஷயோ ஹைஹோ விவர்ண கன்யகா விதிசவனதா கிருத்திய அமுதுத்திய துரபத பரிஜன பகவாபி என்று ஆளவந்தாரும் இப்படியே அனுசந்தாத்தாரே. தயை இல்லை, சரி. அசுஷி வினயம் இல்லாதபடியாலே லஜ்ஜையே இல்லை, வினயம் இல்லாதபடியால என்னிடத்தில் லஜ்ஜை இல்லை. ஏன்னா ஏன்னா ஒருத்தரை சேவிக்கலையேன்னு ஒரு வெக்கப்படணுமோனோ சுவாமி,
சேவிக்கலையான பெருமையா இருக்கு சுவாமி எங்களுக்கெல்லாம். பார்த்தால அவளை சேவிக்கவே இல்லை, நீங்க தான் சேவிச்சல் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. சேவிக்கலைன்னா வெக்கப்படணும். அந்த வெக்கமும் இல்லை. இது ஆளவந்தா தெரிவிக்கிறாரு. எப்படின்னா இந்த அசுத்தியம் சேவிக்காதபடி அசுத்தி போகல. என்னுடைய அசுத்தியை நானே போக்கிக் கொள்ள முடியும்னா போக்கிக் கொள்ள முடியாது. சேவி என்ன பாருங்க, பெரியவாளை சேவிச்சாதான் நமக்கு இருக்கக்கூடிய அசுத்தி போகும். இல்லையே சுவாமி, காத்த நல்லா குளிச்சேன், சோப்பு நல்ல சோப்பு சுவாமி, அந்த சோப்பு போட்டு குளிக்கலன்னா சோப்பு போட்டா போகக்கூடியது இந்த மேல் அழுக்கு உள்ளுக்குள்ள அழுக்கு இருக்கணும். அந்த அழுக்கு எப்படி போகணும்னா அந்த பெரியவாவுடைய அனுகிரகத்தாலதான் போகும். அத்தனை அழுக்கு சேர்த்து வச்சுட்டு சேர்த்து வச்சது நானு, அதுவா வரல, நான் தான் சேர்த்துட்டேன். போகணும்னு என்ன பண்ணுவோம், பகவானுடைய அனுகிரகத்தாலும் ஆச்சாரிய கட்டாட்சத்தாலும் பெரியவாவுடைய அனுகிரகத்தாலும் போகும் இல்லையா. அவளை சேவிக்கிறதே கிடையாது. வினயம் என்ன அப்படியே கூடி குறுகணும். அடியேன் 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 குறுகணும். அது இல்லைன்னா லஜ்ஜை இல்லைன்னு அர்த்தம். வெக்கம். ஏன் வெக்கம் இல்லைன்னா சேவிக்கலையே சுவாமி, வெக்கமே இல்லை. அப்ப அசுத்தி போகல, வெக்கப்படலை, ஒன்னும் வெக்கப்படல. நீதான் பரமபுருஷன் தெரிஞ்சுனா அதுவும் தெரிஞ்சுக்கல. பகவான் தான் பரமபுருஷன் அதுவும் தெரியல. இப்ப நான் கேட்கணும், ஆனா என்ன பண்ணி தெரியுமா, பகவான சேவிக்கல. பிரம்மா என்ன, சிவன் என்ன, இந்திரன் இவர்கள் வைபவத்துல நான் கேட்டு இருக்கேன். ஓ, சிவனுக்கு இத்தனை வைபவம் இருக்காமே, பிரம்மாவுக்கு இத்தனை வைபவம் இருக்காமே, இந்திரனுக்கு இத்தனை, அது மாத்திரம் கேட்டிருக்கேன். எந்த கைங்கரியத்துக்கும் போகல, எந்த கைங்கரியத்தையும் கேட்கல. காமியார்த்தமா ஏதோ கேட்டனே தவிர மனசு சகாயமே கிடையாது. இதெல்லாம் என்ன பண்ண, காமியார்த்தம்னா ஒரு இதுதான் பிரயோஜனாந்த பரர்னு பேரு. பிரயோஜனாந்த பண்ணா எந்த கைங்கரியம் பண்ண, கைங்கரியம்னு சொன்ன கைங்கரியம் கிடையாது, எந்த காரியம் பண்ணாலும் அதனால ஒரு பிரயோஜனம் உண்டா அப்படின்னு பாக்கணும். பாக்குறாலும் அந்த பாக்குறவாதான் பிரயோஜனாந்த பரர்னு பேரு. அதுதான் காமியார்த்தம்னு பேரு. காமியார்த்தமா நம்ம சம்பிரதாயத்தை எதுவுமே பண்றதே கிடையாது. அப்ப என்ன சுவாமி காமியார்த்தம் பண்ணாம என்னன்னா கைங்கரிய புத்தி தான். என்ன கைங்கரிய புத்தி, பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம். அதனா அது மட்டும் இல்ல, இல்ல ஒருத்தர் சொன்னார், நான் பண்ணியிருக்கேன் சுவாமி, காமியார்த்தமா பண்ணல, பகவத் கைங்கரியம் பாகவத் கைங்கரியம். மனசு சகாயம் இல்லாம பண்ணக்கூடாது, மனது சகாயம் இருக்கணும். மனசு சகாயம் இருக்கணும்னா என்ன அர்த்தம், அவர் பண்ண சொன்னாரு, பண்ணா ஏதோ கிடைக்குமா அதனால பண்றேன்னா பிரயோஜனம் இல்லை. மனசு பூர்த்தியா ஒத்து போகணும். என்ன போகணும், பண்றதே பிரயோஜனம் என்கிற எண்ணத்தோடு பண்ணணும், அதை பண்ணணும். அதை தான் இருக்கிறார். ஆக இந்த அசுஷி நான் நல்லது என்கிட்ட கிடையாது, ஆனால் நல்லது என்கிட்ட கிடையல, இந்த தீயது நிறைய இருக்கு. ஆனா ஆசைப்படுறது மட்டும் என்ன பண்ண, அவளை போல ஆசைப்பட்டேன். அவளை போல அவ என்ன பண்ணா ஆசைப்பட்டது, அவ என்ன பண்ணா ராமானுஜரை தன்னுடைய திருவுள்ளத்துல வைத்தா இல்லையா, அத போல ஆசைப்பட்டேன். ஆனா அந்த ஆசைப்பட்டதுக்கு தகுந்தாற் போல எங்கிட்ட அந்த யோகியதை இருக்கோ, அந்த குவாலிபிகேஷன் இருக்கோ, கிடையாது. ஏன்னா பெரியோர்களை என் மனசுல வைக்கணும்னாலே அந்த பெரியோர்களை என் மனசுல வைக்கணும்னு நினைச்சேனே தவிர ஒரு யோக்கியத்தை இல்லை. ஒரு யோக்கியத்தை இது யாரு ஆளவந்தார் சொல்லிக் கொள்கிறார். அந்த பெரியோரை மனசுல வைக்கணும்னு நினைச்சேன், யோகியத்தை இல்லை. அப்ப ராமானுஜ வைபவத்தை தேசிகன்னு சொன்னார். அதே போல ராமானுஜரத்துல இத்தனை தாழ்ந்தவன், அவரை ஏமாத்தினேன்னு சுவாமி எத்திராஜ விபிஷத்தில மனவாளமான தெரிவிக்கிறார். அதே போல ஆளவந்தார் தெரிவிக்கிறார், நான் இப்படி எல்லாம் ஏமாத்துறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது எல்லாமே என்னன்னா சாமானிய காரியத்தை பண்ணினார். நானும் பண்ணினேன், நான் என்ன திருவரங்கத்து பண்ணினேன், அவரை கொண்டு வந்து என்னுடைய மனசுல வைக்கிறேன்னு, இது நியாயமா, அவருக்கு ஏதாவது அவத்தியகரம் வந்துடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசனம். வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்குமி ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அறிவினையேன் மஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இதவன் மொய்ப்பு கேட்கே. இதனால என்ன ஆப்போறது தெரியலே, என்ன ஆக போறதில்லே பிரார்த்தித்து நிறுத்துகிறார். ஆச்சரியமான பாசுரம் திருவரங்கத்தின. இந்த பாசுரத்துல சாராம்சத்தை சொல்லிடுறேன், ஒவ்வொரு பாட்டையும் அடியே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே இல்லை, ராமானுஜனை புகழ ஏத்துறேன், அவரை கொண்டு வந்து என்ன மனசுல வைக்கிறேன். மனசுல என்னுடைய மனசு நல்ல மனசா இருக்கணும், இல்ல நானாவது நல்லவனா இருக்கும், இல்ல அப்படி இருக்கிறத கொண்டு வந்து வைக்கலாமா, சரி வச்சாச்சுன்னா வைக்கல, இன்னும் வச்சாச்சு, வைத்தானதுக்கு அப்புறம் அதனால என்ன சுவாமி ராமானுஜருக்கு ஒரு ஆபத்து வந்துருமோனோ அப்படின்னு நினைக்கக்கூடிய பாசனம் ஆச்சரியம். பாசனம் 23ஆம் பாட்டு முற்று பெற்றது. வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மலத்தகத்தை எப்போதும் வைக்கும் ராமானுஜனை எண்ணிலத்தில் ஒப்பாரில்லாத வருவனையேன் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன்
என்னாம் இதவன் மொய்ப்புகழ்கேன்னு தெரிவித்தார். இப்ப 24ஆம் பாட்டு ஆச்சரியமான பாட்டு. மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் முத்து அதனால் ஈத்துழிந்தேன் உடனாள்கள் எல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் கொலைச்சமயங்கள் நிலைத்தவிய கைத்தவன் ஞானத்து ராமானுஜன் என்னும் கார் தன்னையே. இப்ப இந்த பாட்டை பார்க்கணும்னா 23, 24 இந்த 2 பாட்டும் சேர்த்து தான் பார்க்கணும். ஏன் 2 சாட்டு சேர்த்து பார்க்கணும்னா 23ல என்ன சொன்னார்? 23ல என்னது? வைப்பாய பாசுரம். வைப்பாய பாசுரத்தை ராமானுஜரை பாடுவதற்கு எனக்கு யோக்கியதை கிடையாது, ஆனா நான் பாடின்னு இருக்கேன்னா அதனால அவருக்கு ஏதாவது அவத்தியகரம் வந்துருமோ, அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, அவருக்கு ஏதாவது குற்றம் வருமோன்னு சொல்லிட்டார். 24ல என்ன தவிர யார் பாடுவார்? சாமி அவர் தானா இல்ல வேற யாரா சொன்னாரு? அவரே தான் சொல்றாரு. அதே திருவரங்கத்தை தான் சொல்றாரு. 23ல என்னால பாட முடியாது, நான் பாடினேன்னா அவருக்கு ஏதாவது குற்றம் வந்துருமோ, ஏன்னா நான் நல்லவன் இல்லையே, வஞ்ச நெஞ்சு ஒப்பாரில்லாத அருவினையேன் வஞ்ச நெஞ்சு, அப்படிப்பட்ட வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போது வாய்க்கின்றேனே, என்னாம் இதவன் மொய்ப்புகளுக்கு அவருடைய புகழுக்கு ஏதாவது குறை வந்துருமோ அப்படின்னு 23ஆம் பாட்டுல தெரிவித்தார். 24ஆம் பாட்டுல என்ன தவிர யார் சுவாமி பாடுவா? என்ன தவிர யார் பாடுவா? நான் தான் பாடணும். என்ன சுவாமி குழந்தைகள்லாம் நல்லா பண்ணுவா சொல்லுவா, திடீர்னு பக்கத்து வீட்டு குழந்தையோட சண்டை போட்டுப்பா, அடுத்த நிமிஷம் என்ன ஆகுனா அந்த குழந்தை தான் எனக்கு வேணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு. நாமெல்லாம் அப்படி கிடையாது சுவாமி. அதே போலதான் இங்கேயும். அப்பனா என்ன? ராமானுஜ வைபவத்துக்கும் ராமானுஜ வைபவம் இன்மைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் அது. ஆச்சரியமா ஏன்னா நம்ப முடியாத தாழ்ந்தவனான என்னுடைய வஞ்சகமான நெஞ்சத்தில் வைத்து ராமானுஜர் வாழ்த்தி வந்தேனே, இதனால் அவர் புகழுக்கு என்ன ஹானி வருமோன்னு வருத்தப்பட்டது. கீழே 23ஆம் பாட்டு. உடனே கேள்வி பிறந்துட்டு என்ன கேறீங்க? வஞ்ச நெஞ்சில் வைத்து நீர் பாடுவதற்கு யோக்கியதை யார் கொடுத்தான்னு கேட்டுறார். முப்போதும் வாழ்த்துவன்னு சொன்னார் 23ல. அடுத்த பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். என்னைக்குமே நம்ம எங்க ட்ராக்ல இருக்கணும் அது நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். இப்ப வஞ்ச நெஞ்சில் வைத்து பாடுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதை யார் கொடுத்தது? எல்லாரும் கேட்டா யார் கொடுத்தது? இது உமக்கு அதிகாரம் ராமானுஜர் பட ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணனால யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? முதல்ல ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும்னாலே யார் ஸ்தோத்திரம் பண்ண போகிறாரோ கொஞ்சமாவது அவருக்கு நிகரானதாவது இருக்க வேண்டாவா? நிகரானதாவது இருக்கணும். புரியறதுக்காக சொல்றேன், புரியறதுக்காக. ஒரு ரொம்ப பெரியவர் ஒண்ணு வேண்டாம், நம்ம லௌகிக டிஸ்டான்ஸ் எடுத்துன்னா நல்லா இருக்கும். ஒரு பெரிய ஒரு அதிகாரி, அந்த அதிகாரிய அவருடைய பெருமையை பத்தி ஏதோ பேசணும்னா அந்த அதிகாரிக்கு சமானமா இருக்கிறவா ஒருத்தர் பேசினா அது எடுபடும். அவர் அதிகாரி யாரோ வாசல்ல பிக்ஷை எடுக்கிற போல் இருக்கார், அவர் பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். சாமி அந்த ஸ்தோத்திரம் எடுபடுமா? இந்த அதிகாரிக்கு அது இழுக்கு. அப்ப அந்த வாசல்ல போறவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? யார் அதிகாரம் கொடுத்தா? அப்ப அந்த ஸ்தோத்திரம் பண்றோம்னா ஸ்தோத்திரம் யார பண்றோமோ அவருக்கு உண்டான வைபவம் ஸ்தோத்திரம் பண்ணுபவர் கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? யாரோ நீச்சன் வாயால பரம பாவனமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெரியவரே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பண்ணப்படாது, பண்ணவே படாது. இது ஆழ்வாரே தெரிவிக்கிறார். ஆழ்வாரே தெய்வங்களுக்கெல்லாம் அரசு கண்ணன், அந்த கண்ணனை பாட வந்தது எனக்கு தான் முடியும்னார். அப்படியா சுவாமி? ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகழ் வன்குருகு சடகோபன் சொல் ஏற்கும் பெரும்புகழ் 1010 ஏற்கும் பெரும்புகழ் சொல்ல வல்லார் கில்லை சண்மமே. கண்ணனான பகவானுக்கு ஏற்ற புகழ் காரிமாறன் சடகோபன் எனக்குத்தான் என்று ஆழ்வார் சொல்கிறார். கண்ணனான பகவான் இருக்காரனோ அந்த பகவானுக்குடைய பெருமையை பேசணும்னாலே எனக்கு தான் வைப்போம், நான் தான் பேச முடியும். ஏற்கும் பெரும் புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் அப்படின்னு சொல்லியா அந்த ஆழ்வார். அதே அப்பனா அந்த ஆழ்வாருக்கு உண்டான வைபவத்தாலே பகவான பேசணும். பகவானுக்கு உண்டான வைபவத்துல ஓரளவுக்கு ஆழ்வாருக்கு இருக்கிறபடியாலே அப்ப அந்த பகவானை பேசுவதற்கு பாடுவதற்கு நான் தான் தகுதி படைத்தவன் சொல்லிக்கிறாரோ.
அந்த மாதிரி திருவரங்கத்தை வந்து அவனுக்கு இருக்கான்னா இல்லையே. அவதான் நீச்சன் நீச்சன் ஒப்பா ஒரு இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன். இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். இருநிலனா பெரிய லோகம். இருநிலத்தில் ஒப்பார் எனக்கு சமமானவன் கிடையாது பாபிஷ்டன். இவர் பாபம் பண்ணார் சுவாமி, இவரை விட அதிகமா பாபம் அவர் பண்ணியிருக்காரு. கிடையவே கிடையாது. இவர் தான் இருக்கிறதுல அதிகமான பாவம். அதான் ஒப்பாரில்லாத அருவினையேன். அப்படின்னு அது நான் நெஞ்சாவது நல்ல நெஞ்சு இருக்கானா வஞ்ச நெஞ்சு. அப்படி இருக்கச்சே இப்படி சேவிக்கலாம், சேவிக்க முடியாதுன்னு. ஆனா ஆழ்வார் சொல்றது அந்த கண்ணனை பாடத்துக்கு நான் தான். இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னொன்னு சேர்த்துக்கலாம். கம்பநாட்டாழ்வார் தெரிவிக்கிறார், கண்ணனை பாடுவதற்கு சுவாமி காரிமாறன் சடகோபன் தான். அந்த கண்ணனை பாடின சடகோபனை பாடுவதற்கு நான் தான் கம்பநாட்டாழ்வார் தெரிவிக்கிறார். சடகோபன் அந்த தெரிவிக்கிறார். ஏன்னா இந்த பகவான் தான் அரசு. அந்த அரசை பாடுவதற்கு, அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அரசை பாடுவதற்கு யாரு? கண்ணனை பாடுவதற்கு சுவாமி நம்மாழ்வார் தான். அந்த நம்மாழ்வாரை பாடுவதற்கு யார்? நான் தான் தெரிகிறேன். அந்த நம்மாழ்வார் பாடுவது தெய்வத்துக்கெல்லாம் திறந்தவன் பொழுந்தின்ற பிரான், அவனை பாடுவதற்கு அந்த நம்மாழ்வார் தான். அந்த கவிஞர்களுடைய சிறந்த நம்மாழ்வார் தான். அந்த நம்மாழ்வாரை போட்டு பாடுவதற்கு சிறந்தவன் நான் தான் கம்பர் சொல்லிக்கிறார். ஆனா ஒருத்தர் பாடணும்னா அதற்கு தகுந்த வைபவம் இருக்கணுமோ. இப்ப யாரோ பெரியவரா இருக்கா, நாம் பரம நீச்சனா இருக்க, அப்ப அவன் அருள போய் நிக்கணும். அவன் நிழல் கூட படப்படாது. அவனுடைய நிழல் கூட படக்கூடாது. பட்டாலே நமக்கு ஏதோ குற்றம் வந்துடும். சுவாமி அவர் பக்கத்துல நிக்கிறார் சுவாமி. இது சில நேரத்துலலாம் இந்த கோர்ட்ல எல்லாம் இந்த பாருங்க, இவர் யார் பக்கத்துல நிக்கிறார் பாருங்க, இவர் எப்படிப்பட்டவரா இருப்போம், யார் பக்கத்துல நிக்கிறார் பாருங்க, இவர் எப்படிப்பட்டவரா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்களோ. அது மாதிரி அதனாலதான் இப்பெல்லாம் படம் எடுத்துக்கிறா. சுவாமி உன் பக்கத்துல நான் இருக்கேனேன்னு எடுத்துக்கிறா இல்லையா. அப்ப பக்கத்துல நிழல் பக்கத்துல நின்னாலே அது குற்றம் வருமே. அப்படி இருக்கச்சேது இப்ப இவர் என்ன தெரிவிக்கிறார்? இது வந்து நம்மாழ்வாரே தெரிவிக்கிற. இத்தனை நாள் நம்மாழ்வார் பெருமையை சொல்றான்னு சொன்னா அவரே பகவானை பத்தி நான் சேவிக்கப்படாதுன்ற. 5ஆம் திருவாய்மொழி இருந்தது. முதல் 10 5ஆம் திருவாய்மொழி. வளவேல் உலகின் முதலாய வானோர் இறையை அருவினையேன் களவேல் வெண்ணை தொடுவுண்ட கல்வா எந்தன் பெண்ணையும் தலைவேல் முருவல் பின்னைக்கா வல்லானாயர் தலைவனாய் இளவேரேழும் தழுவியந்தா எந்தை நினைந்திருந்தேன். பகவான் மிகப்பெரியவன், அவன் மிகப்பெரியவன் நான் தெரிஞ்சுட்டேன். அவனை கிட்டக்க போக கூட முடியாது, கிட்டக்க போக கூட முடியாது. நான் என்னமா அவனை சேவிக்கிறது? முடியாது விலக பார்க்கிறார். ஆழ்வா விலக பார்க்க இது ஈட்ட நம்பில எடுத்திருக்கார். என்ன எடுத்திருக்காருன்னா, வளவே உலகத்துக்கு முன் ஆழ்வார், வளவே உலகத்துக்கு பின் ஆழ்வார் எடுத்திருக்கார். வளவே உலகத்துக்கு முன்னாடி வளவே உலகம்னா அந்த பதிகம், அந்த பதிகம் பாடுவதற்கு முன்னாடி ஆழ்வார் நிலை என்ன, வளவே உலகம் பதிகம் பாடின பிறகு ஆழ்வார் நிலை என்ன. அதே இன்னொன்னு இருக்கு. அதே போல 2ஆம் 10 7ஆம் திருவாமொழி, கேசவன் தமருக்கு முன் ஆழ்வார் நிலை என்ன, கேசவன் தமருக்கு பின் ஆழ்வார் நிலை என்னன்னா, ஆழ்வாருடைய திருவுள்னு அப்பப்ப மாறிண்டே இருக்கும். பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த வாழ்க்கையில் திருப்புமுனை அப்படின்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரி திருப்பம் வந்துட்டே இருக்கச்சே அப்பப்ப மாறிட்டு இருக்கு இல்லையா. நான் கிட்டக்கவே போகப்படாது, பகவான் கிட்டக்க நான் ரொம்ப நீச்சனே நிறைவொன்றுமில்லேன், கிட்டக்கவே போகப்படாதுன்னு உடனே இது 5 முடிஞ்ச உடனே 6ஆம் திருவாய்மொழி வந்துட்டு, 6ஆவது திருவாய்மொழி வந்த உடனே எவ்வளவு சுலபமா ஆராதிக்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு தெரியுமா. பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலிரவி பிரிவகை இன்று நன்றியை தூய் புரிவதுவும் புகைப்பூவே அப்படின்னு அவ்வளவு ஈஸியா அவ்வளவு சுலபமா என்ன ஆராதிக்கலாமே அப்படின்னு இருக்கச்சே. வாஸ்துவம் தான் இத்தனை நாள் தாழ்ந்தவன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ சுலபனா இருக்கியனோ, நீ சுலபனா இருக்கலையே, என்ன தாழ்ந்தவன் சொல்ல போக அந்த அளவுக்கு நீ வந்து சுவாராதனா இருக்கியனோ, நிச்சயமா உன்னை நான் சேவிக்கலாம் அப்படின்னு கிட்டக்க வந்துட்டார். இது ஈட்ல. இப்ப அதே போல இந்த பதிகத்துல இந்த ராமானுஜம் இருந்தாங்க 23ல விலக பார்த்தார். என்ன விலகிறார்னா, நான் அவரை சேவிச்சா, அவரை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில வைத்தா அது என்னதான் அதான் என்னாம் இதவன் மொய்ப்புகளுக்கு அப்படின்னு தெரிவித்தாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா 24ல நான் தான் சேவிக்கணும். இது எப்படி சுவாமி வந்தது? எப்படி வந்தது? இந்த 23லயோ என்னால நான் அவரை செவிக்கப்பட்டால், அவரை கொண்டு வந்து என்னுடைய திருவுள்ளத்துல கொண்டு வந்து வச்சா அவருக்கு குத்தம் ஆபத்து ஏதோ ஒரு நிலை ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு
இப்ப நான் தானே பண்ணணும் அப்படின்னு தெரிவிக்கிறாருன்னா நடுவுல என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல. அவருடைய அனுகிரகத்தை பார்க்கும்போது இந்த குற்றங்கள் ஒண்ணுமே இல்லை. இந்த நான் பண்றபடியால புரியத்துக்காக சொல்றேன், புரியத்துக்காக சொல்றேன். இப்ப நமக்கு எத்தையோ அசுத்தி இருக்கு. இந்த அசுத்தி ஆத்மாவை தட்டுமான தட்டாது. ஆத்மா பரிசுத்தம், எப்பவும் பரிசுத்தம். ஆத்மாவை தட்டவே தட்டாது. ஒண்ணுமில்லாத நமக்குள்ளேயே இந்த ஆத்மாவே எந்த அசுத்தி, ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் கர்மாக்கள் எல்லாமே ஆத்மா போய் தட்டுமான தட்டாது. இதுவே தட்டாதுன்னா சுவாமி ராமானுஜரை நான் பண்ணக்கூடிய பாவம் இதெல்லாம் போய் தட்டுமான தட்டாது. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய திருவடி சம்பந்தத்தாலே பெற்றேன், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசனம் 24ஆம் பாசனம். ஆட்சி மொய்த்தவன் தீவினையால் வல்லுடல் தரம் மொத்து அதனால் ஏற்றொழிந்தேன் உடனாள்கள் எல்லாம் இன்று கண்டு எந்தேன் பொய்த்தவம் போட்டு மொழிச்சமயங்கள் நிலைத்தவிய கைத்தவன் ஞானத்து ராமானுஜன் என்னும் கார்த்தினில் முதல் 2 வரியாலே தன்னுடைய சமத்தை சொல்கிறார். அடுத்த 2 வரியால அவருடைய பெருமையை சொல்றார். என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானார்ஜிய துல்லியேசனம், ஆச்சாரியன் திருடிகளேசனம், பகவதால் திருவடிகளே சரணம். சாயங்காலம் திருப்பல்லாண்டு காலட்சேபம் உண்டு, அவசியம் வர முடியும். ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவதாரிகை ஆரம்பிக்க போறது. அவதாரிகை தான், திருப்பல்லாண்டு அவதாரிகை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரிய விசாரம், மங்களாசாசனம் சொரூப விருத்தமும் அப்படிங்கிற. ஏன்னா நாம பகவானை போய் நன்னாயிரும் சொல்லலாமா? அவர் தானே சொல்லணும். இப்ப நாம சொன்னோம்னா நம்முடைய சேஷத்துவம் பறிப்போறது சுவாமி. ஆச்சரியமான சமாதானம் ஸ்ரீவச்சனபோஷிலிருந்தே எடுத்து சொல்ல போறார். என்ன என்று பார்ப்போம். சாயங்காலம் 5:30 மணிக்கு நினைக்கிறேன். 5:30 மணிக்கு அது உண்டு, அவசியம் வரும் என்று பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் ராமானுஜதாசி சுவாமி, தேவரை திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. அடியன் சுவாமி. வந்து ரொம்ப சாவி எல்லாம் கொடுக்காம ரொம்ப இதுவா இருந்தாரு. அது வந்து கொஞ்சம், அதாவது இந்த இது எழுதுறதுக்கு முன்னாடி, கொஞ்சம் நூற்றந்தாதி எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப இதுவா இருந்தாரா சுவாமி? கொஞ்சம் அடமெண்டா இருந்தாரா? ராமானுஜருக்கு எதிர்த்தட்டாவே இருந்தார். ராமானுஜருக்கு எதிர்த்தட்டாவே இருந்தாரு. அடமெண்டா இருந்தாருன்னு கூட சொல்ல முடியாது. இல்ல, நான் சமிக்கணும் சுவாமி, நான் அந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பட் கொஞ்சம் எனக்கு அந்த வரலாறு தெரியாது, அந்த நம்ம குரு பரம்பரை இது தெரியாது. அது அவருடைய இது வந்து கொஞ்சம் இதுவா இருந்திருக்கோ, அதனால வந்து கொஞ்சம் ராமானுஜர் அவரை திருத்தணுன்றதுக்காக தான் இது மாதிரி எல்லாம் பண்றாரோ, அது அந்த மாதிரி கேட்கிறேன் சுவாமி. இல்ல அந்த மாதிரி இல்ல. நம்ம இந்த காலட்சமா 300 ஆரம்பத்திலே இந்த அவருடைய சரித்திரத்தை பார்த்திருக்கோம். அதை நீங்க கேட்கல போல் இருக்கு. அதுல எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா அவர் வந்து எதிர்த்தட்டவே இருந்தார். அதாவது ராமானுஜருடைய திருவடி 19 ஏன்னா கோயில் சாவியே அவர்கிட்ட தான் இருந்திருக்கு. ஸ்ரீரங்கம் கோயில் சாவியே. அந்த இடத்துல இப்ப வந்து கோயிலுடைய நிர்வாகம் சரியா இல்லை. அந்த நிர்வாகம் சரியா பண்ணனா இவர் வந்து ஒத்து வரல. அதுக்கப்புறம் பகவத் அனுகிரகத்தால அந்த கோவில் சாவியிட்ட வந்தது. அதுக்கு சில காரணங்களால் வந்ததுக்கு அப்புறம் கூரத்தாழ்வார் ஆசிரியிச்சார். கூரத்தாழ்வார் என்ன பண்ணார்? ராமானுஜர் ஆசிரியினார். அதுக்கப்புறம் ராமானுஜர் வைபவம் எல்லாம் தெரிஞ்சுண்டு சம்பிரதாயம்னா இதுதான் தெரிஞ்சுட்டார். அதனால்தான் இந்த ராமானுஜர் கூட்டத்தாய் ஏற்பட்டது. இதுல இப்ப அடுத்து என்ன சொல்ல போறாருன்னா, நான் நீச்சன். நீச்சன் இப்ப ஒரு பள்ளம் இருக்கு. பள்ளத்துல வந்து மேடு ஒருத்தர் இருக்கு. இப்ப மேட்ல இருந்து பள்ளத்துக்கு வரணும்னு என்ன பண்றோம்? பள்ளத்தையும் சரி பண்ணணும்னு என்ன பண்ணோம்? மேட்ல இருக்க கூட மண்ணை கொண்டு வந்து பள்ளத்துல போட்டாச்சுன்னா அது வந்து சரியா போயிடுமோணும். சரியா போயிடுமா? அந்த மாதிரி நான் பள்ளமானபடியால் நான் சரியில்லைன்னு தெரியுது. ஆனா ராமானுஜன் மேடாச்சு. அந்த மேட்டை கொண்டு வந்து இதுல போட்டாச்சுன்னா நான் சரியாயிடுவேனே. அதனால அவருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அதுதான் இந்த பாட்டுல தெரிவிக்க போறாரு. ரொம்ப சூப்பர். இந்த ராமானுஜ நூற்றந்தாதி ஒவ்வொரு பாட்டுக்கும் சங்கதி, தொடர்பு. அந்த தொடர்பு ரொம்ப முக்கியம். திருவாய்மொழியும் அதேதான், அந்த தொடர்பு முக்கியம். ஆனா இந்த தொடர்பு என்னன்னா, இது ராமானுஜர் திருவாய்மொழி தொடர்பு வந்து அனுபவ தொடர்பு. இது அனுபவ தொடர்பு இல்லது. இது ராமானுஜர் வைபவத்துடைய தொடர்பு. இந்த வைபவத்துடைய தொடர்பு தான் ரொம்ப சிரமம்.
இந்த தொடர்பு அந்த வியாக்கியானம் பண்றது ரொம்ப சிரமம். அந்த நிலையிலையும் பிரலோகம் செய்யற ஆச்சரியமான வியாக்கியானம். அதுக்கு முன்னாடி மணவாளனுடைய வியாக்கியானத்தை அடிவொத்தி தான் வருது இருக்கு. அதனால ஆச்சரியமான வியாக்கியானம் நல்லா பார்க்கணும். அப்படின்னு சுவாமி. தன்யாசினி சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. 24வது பாசுரத்துக்கு அருமையா இருந்தது சுவாமி விளக்கம். மேடு பள்ளம் சொன்னேன் இல்லையா, அருமையா இருந்தது சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் சாமி. காயத்ரி மாதிரி சொல்றாளே கப்பனர்களுக்கு, இந்த அளவுக்கு ஒரு காயத்ரி ஒரு எப்படி ஒரு புனிதம்னா அந்த மாதிரி தமிழ் பாசுரத்துல ஒரு புனிதமான அந்த மாதிரி எடுத்துக்கணுமா சுவாமி? இத அப்படி இது சஞ்சாவனம் பண்றச்சே காயத்ரி மந்திரம் சொல்றோம். ஓம் பூர்புவஸ்வக சத்வதிர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியயோன பிரச்சோதயாதுன்னு. ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு இது காயத்ரி. ஸ்ரீ வைஷ்ணவா சந்தியாவனம் பண்ணும்போது இந்த பூமன்னுமாது பொருந்தியமான பாசுரத்தையும் சேர்த்து சொல்லுவா. அந்த வழக்கம் பண்றது சம்பிரதாயத்துல உண்டு. நம்ம 3 ரகசிய திரயமும் நம்ம சொல்ற மாதிரி அது மாதிரி இதுவும் ரகசிய திரயம்ன்றது அது சம்பிரதாயம். சந்தியாவனம் சரீரத்துக்கு, அது ஆத்மாவுக்கு கிடையாது. சந்தியாவனம் வடகலையில நம்ம இது 21 வாட்டி காயத்ரி மந்திரம் சொல்றோம்ல, அப்படி சொல்லி முடிச்ச உடனே நம்ம அந்த திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் சொல்ற மாதிரி சொன்னா, அதே 21 வாட்டி 3மே சொல்லணும்ன்ற மாதிரி வடகலையில சொன்னா, அதே மாதிரி அது சரீரத்துக்கு. திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் ஆத்மாவுக்கு. ஓகே. இது சந்தியாவனம் சரீரத்துக்கு. சந்தியாவனம் பண்றபடியால உனக்கு மோட்சம் கிடையாது. ஆனா மோட்சம் போகணும்னா சந்தியாவனம் பண்ணிதான் ஆகணும். சுத்தி வரும். அது ஆக்ஞா. அது ஆக்ஞா ரூபம். ஓகே. இது போல நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன், குழந்தைய யூனிஃபார்ம் போட்டு அனுப்பல. உடனே அவ கேட்டா யூனிஃபார்ம் போடணும்னாரு. யூனிஃபார்ம் தான் படிக்க போறதா? என் குழந்தை தானே படிக்க போறது, அவ தான் எழுத போறா. யூனிஃபார்ம் எழுத போறதான்னு. யூனிஃபார்ம் போட்டதான் உள்ள விடுவான்னா. அப்ப யூனிஃபார்ம் பாஸ் பண்ண போறதா? இல்ல. ஆனா யூனிஃபார்ம் இல்லைன்னா உள்ள அனுப்ப மாட்டான். அதே போல சந்தியாவனம். யூனிஃபார்ம் பாஸ் பண்ணுமா? இல்ல கண்டிப்பா நம்ம படிச்சு நம்ம அந்த படிச்சுற அந்த நாலேஜ் தான். சந்தியாவனம் பாஸ் பண்ணுமா? சந்தியாவனம் மோட்சத்தை கொடுக்குமா? கொடுக்காது. மோட்சத்தை கொடுக்காது சொன்னா பண்ண மாட்டேன். நான் பண்ணலன்னா உன்னை உள்ள போக முடியாது. அதாவது அந்த சம்பந்தம் இதுவாகும், ராமானுஜ சம்பந்தம் தடைப்படும். இல்ல, சாஸ்திரத்துடைய விதியை மீறினேன். சாஸ்திரத்துடைய விதினா அதுக்கு சட்டம்னு பேரு. சாஸ்திரத்தை விதியை மீறினாலும் மோட்சம் கிடையாது. நான் வைஷ்ணவனா இருக்கேன் சுவாமி, வைஷ்ணவனா இருக்கேன், எப்ப பாரு பெருமாள் தான் இருக்கேன், பெருமாள் தான் இருக்க, வாஸ்தவம் தான். பெருமாள் இருக்கன்றதுக்காக நீ சாஸ்திரம் மீறலாமா? ஸ்ருதி ஸ்மிருதி மமை ஆக்ஞாச்சேதி மம துரோகி. என்னுடைய ஆணைகள், வேதமும் புராணமும் என்னுடைய ஆணைகள். அந்த ஆணையை யாரெல்லாம் மீறாளோ அவ துரோகி. நான் ஆணையை மீறிட்டு நான் என்ன பண்ண, ஸ்ரீமன் நாராயண சரணோச்சரணம் சொல்லிட்டே இருக்கேன். மோட்சம் கிடைக்குமா? இல்ல சுவாமி, அதான் கிடைக்காத சுவாமி. இல்லன்னா நிச்சயமா கிடைக்காது. நிச்சயமா கிடைக்காது. பண்றோம் நம்ம, பட் அது ஒண்ணும் ஒரு சாதனம் கிடையாது, அது உபாயம் கிடையாது. பெருமாள் கிடையாது. என்னுடைய நித்திய கர்மா நைமித்திய கர்மாவை விட்டுட்டு நான் பகவத் தியானத்துக்கு போனேன்னா அது ஒத்துக்கொள்ளப்படவில்லை. சாஸ்திரம் பகவானும் ஒத்துக்கல. நித்திய கர்மா நைமித்திய கர்மா எந்த காலத்திலும் விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதா? நான் இங்கதானே இருக்கேன், எப்பவுமே இங்கதானே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே அடுத்த கேள்வி என்ன வரும்? அப்ப நம்மாழ்வார் நித்திய கர்மா நைமித்திய கர்மா பண்ணாரா அப்படின்னு கேள்வி வரும். பண்ணல. அவர்தான் புளியவத்தில் உட்கார்ந்து பண்ணல. அப்ப நானும் பண்ணல, எனக்கும் கொடுனாரு. அப்ப நம்மாழ்வாரை போல இரு கொடுக்கிறேன்றாரு. நம்மாழ்வார் இரு, நான் உண்ணும் சோறு பருகி நீர் தின்னும் வெத்தில எல்லாம் கண்ணன் இரு கொடுக்கிறேன்னாரு. இருப்போமா? கண்டிப்பா இல்ல. அப்புறம் என்ன? அதாவது நம்ம அவ வம்சத்துல சில பேர்லாம் இது பண்ணுவா. அந்த வம்ச பாரம்பரியத்துல வந்திருக்கேன்னு ஒரு அதிகாரத்தை காட்டுவாள தவிர அவளை போல இருக்கேன்னு அது இல்லை.
ம். அப்ப எப்ப நீங்க அந்த அந்த- அந்த உரிமையை உன்னால் நிலைநாட்ட முடியும்? எங்க சுவாமி அடிக்கடி இதுதான் சொல்றாரு. அந்த வம்சத்துல வந்தேன்ட்டு உனக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொடுத்தானா போனஸ் தான் அது. ம். அத போல இருக்கியா? இல்லையே. கரெக்ட். சோ அப்போ வந்து நம்ம அந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போது நம்ம பூ மண்ணு அது பொருந்தி அது சொல்லணும். அதையும் சேர்த்து சொல்லிக்கலாம். ஒண்ணும் தவறு கிடையாது. தாராளமா சொல்லலாம். அதுவும் வந்து அது இதுவும் ஆத்மாவுக்கு தானே சுவாமி? இந்த ஆ? ராமானுஜ நூற்றந்தாதியும் ஆத்மாவுக்கா இல்ல சரீரத்துக்கா? இது ராமானுஜ அது அது ஆத்மா. ஆ. இல்ல அது காயத்ரி வந்து காயத்ரி இது வந்து மந்திரம் காயத்ரினா சரீரத்துக்கு தான். ஆஹா. சரிதான். இப்ப இங்க இருந்து இந்த சரீரம் போனதுக்கு அப்புறம் நீ அங்க ஸ்ரீவைகுண்டம் போய் காயத்ரி பண்ணி வேணா பண்ண மாட்டேன். ஆனா ஸ்ரீவைகுண்டம் ஆனாலும் பூவண்ணமா அது உண்டு. ஐ சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சுவாமி. அங்கேயும் திருவாரூர் இருக்க. அதான் ஆத்மா சம்பந்தப்பட்டதெல்லாம் அங்கேயும் இருக்கும். அங்கேயும் உண்டு. சரீர சம்பந்தம் தான் கிடையாது. சூப்பர் சுவாமி. அடியே. அப்ப நம்ம கூட ஏதோ ஒண்ணு வரப்போதுன்னா அப்படின்னா நம்ம இந்த வரப்போகுதுன்னா இந்த சம்பிரதாயம் தான் வரப்போறது. ஸ்ரீ வைஷ்ணவா தான் வரப்போறா. வேற எதுவும் கிடையாது. அவ தானே வரப்போறா. இது வேண்டாமேன்னா நீ போகிறன்னா இது இருக்கணும். சூப்பர். கரெக்ட். இததான் அடிப்படையா புரிஞ்சிக்காம சில பேர் தவற இழைக்கிறா. நான் இவ்வளவு இதெல்லாம் தாண்டி வந்துட்டேன்னா நீ இந்த லோகத்துல இருக்கும்போது அது தாண்ட முடியாது. எப்படி தாண்ட முடியும்? எப்படி தாண்ட முடியும்? இந்த லோகத்துல இருக்கிற பரியந்தம் சாப்பிடுற, தூங்குற, உன்னுடைய விருப்பெல்லாம் நீ பார்த்துட்டுதான் இருக்க. அதையெல்லாம் தாண்டிடு. அப்ப இதை தாண்டினேன்னு அர்த்தம். அதையெல்லாம் தாண்ட மாட்டேன். ஆனா இதை தாண்டிட்டேன். எப்படி தாண்டது? கரெக்ட். அவரு நம்மாழ்வார் இருந்தாருன்னா அவர் வந்து மதிநலம் ஒண்ணுமே இல்லையே. அவர் எட்டா பண்ணாரா? உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தில எல்லாம் கண்ணு அப்படிதான் இருந்தாரு. அந்த மாதிரி இருந்துக்கோ. உனக்கும் கண்டு அந்த மாதிரி சின்ன வயசுல வாயு எட்டி உதைச்சாருன்னு சொன்ன. நம்ம எட்டி உதைச்சோமா? எட்டி உதைக்கல. கிடையாது. கரெக்ட் சாங். அடியே. வாரத்துல 4 நாளோ 3 நாளோ காலட்சேபம் கேட்கிறோம். அவ்வளவுதான். உண்மைதான். வேற எதுவுமே இல்ல. ஆமா உண்மைதான் சாமி. வேற எதுவுமே இல்ல. நம்ம இதை கேட்டுட்டே நம்ம ரொம்ப நம்மள வந்து பெருமையா ரொம்ப இதுவா நினைச்சுக்கிறோம். அதுவே தப்பு அது. அதனால எதுவும் செய்ய வேண்டாம்ன்ற ஒரு பிரம ஏற்படுது. அது பிரமதான். கேட்டதுக்கு அப்புறம் அந்த கேட்ட விஷயத்தை அனுஷ்டானத்தை கொண்டு வருமானா? கேட்டிருக்கோம் சுவாமி. கேட்டிருக்கோம். அதோட சரி. அது வேற மறந்து போகுது சுவாமி. அது வேற அந்த மந்த அப்படி இருக்கும்போது இன்னும் கேட்ட நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு வந்துட்டோம்னா நம்மள பிடிக்க முடியாது. கரெக்ட். நம்ம தர்மத்தை செஞ்சுட்டு அப்படியே அந்த காலக்ஷேபையும் கேட்டுண்டு நம்ம தர்மத்தையும் செஞ்சுட்டு அப்படியே அந்த ராமானுஜரோட திருவடியை பிடிச்சுட்டே அப்படியே இருக்கணும். இருக்கிற பரியந்தம் போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே அது இதுவாயிடுவோம். அங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாமே நமக்கு இந்த இதுவே கிடையவே கிடையாது. எதுவுமே கிடையாது. அங்க என்ன சாத்த காங்கிரி எல்லாம் உண்டு? அண்ணன் ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. தன்யவாதம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. சாமி திருவடியை சாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியனுக்கு 70 வயசு ஆகுது. போது மட்டும்தான் சாமி தெரியுது. மறுபடியும் மறந்து போயிருதுங்க சாமி. கிருஷ்ணனும் கர்மயோகம் பண்ணிட்டு தான் அடுத்த யோகம் பண்ண சொல்லியிருக்காரு. ஆமா. கர்மா எந்த நிலையிலுமே உடறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடியேன்.